अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்குதா? முரளி தேதி 13/9/2024. பாபா சொல்றாங்க, मीठे बच्चे, तुम सर्व आत्माओं को कर्म बंधन से सैल्वेश करने वाले सैल्वेशन आर्मी हो। तुम्हें कर्म बंधन में नहीं फंसना है. பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் அனைத்து ஆத்மாக்களையும் கர்ம பந்தனத்திலிருந்து மீட்கக்கூடிய மீட்பு படை ஆவீர்கள். நீங்கள் கர்ம பந்தனத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. கேள்வி, कौन सी प्रैक्टिस करते रहो तो आत्मा बहुत बहुत शक्तिशाली बन जाएगी. எந்த ஒரு பயிற்சி செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் ஆத்மா மிக மிக சக்திசாலியாக ஆகிவிடும். பதில், जब भी समय मिले तो शरीर से डिटैच होने का प्रैक्टिस करो. எப்பொழுதெல்லாம் சமயம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஷரீரத்திலிருந்து டிட்டாச் ஆகுவதற்கான, அதாவது ஷரீர உணர்விலிருந்து விடுபடுவதற்கான பயிற்சி செய்யுங்கள். डिटैच होने से आत्मा में शक्ति वापस आएगी, उसमें बल बढ़ेगा. அப்படி ஷரீர உணர்விலிருந்து விடுபடுவதனால் ஆத்மாவில் சக்தி திரும்ப வந்துவிடும். அவ்வளோ நேரம் ஷரீர உணர்விலிருந்து ஏதாவது காரியம் பண்ணியிருக்கிறோன்னா
ஆத்மாவில் இருக்கிற சக்தி ட்ரெயின் ஆயிருக்கும் இல்லையா, குறைஞ்சிருக்கும் இல்லையா. அப்போ மறுபடியும் நாம் சரீரத்துலேருந்து டிட்டாச் ஆகும்போது ஆத்மாவில் மறுபடி சக்தி வந்து விடுகிறது. மேலும் அதில் பலம் நிறைந்துவிடும் சொல்கிறாங்க பாபா. ஆத்மாவில் பலம் நிறைந்துவிடும். தும் अंडर ग्राउंड मिलिट्री हो, तुम्हें डायरेक्शन मिलता है, अटेंशन प्लीज, अर्थात एक बाप की याद में रहो, अशरीरी हो जाओ. பாபா சொல்றாங்க, நீங்கள் அண்டர் கிரவுண்ட் மிலிட்டரி அப்படின்னா நீங்கள் அண்டர் கிரவுண்ட் இராணுவம். அண்டர் கிரவுண்டுன்னா மறைமுகமாக மறைந்திருக்கக்கூடிய, கீழ்த்தளம்னு சொல்லுவாங்க இல்லையா, அடித்தளம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போல் அண்டர் கிரவுண்டு மிலிட்ரி அப்படின்னா வெளிப்படையாக தெரியாத மறைமுகமாக இருக்கக்கூடிய இராணுவத்தினர்னு சொல்கிறாங்க பாபா. உங்களுக்கு டைரக்ஷன் கிடைக்கிறது, பாபாட்டிருந்து டைரக்ஷன் கிடைக்கிறது. என்ன டைரக்ஷன்? அட்டென்ஷன் ப்ளீஸ் அப்படின்னா தயை கூர்ந்து கவனம் செலுத்துங்கள் அப்படின்னு அர்த்தம். அட்டென்ஷன் ப்ளீஸ் அப்படின்னா எதற்கு பாபா அட்டென்ஷன் ஏற்படுத்துகிறாங்க? பாபா சொல்கிறாங்க, ஒரு பாபாவின் நினைவில் இருங்கள், அஷரீரி ஆகிவிடுங்கள். நாம் எல்லோருமே அண்டர் கிரவுண்ட் மிலிட்ரி. எப்படி மிலிட்ரி பீப்புளுக்கு டைரக்ஷன் கிடைக்கும் இல்லையா, அட்டென்ஷன் அப்படின்னு டைரக்ஷன் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி பாபாட்டேருந்து நமக்கு டைரக்ஷன் கிடைக்கிறது. அட்டென்ஷன் ப்ளீஸ் அப்படின்னா ஒரு பாபா நினைவில் இருங்க, அஷரீரி ஆகுங்க அப்படின்னு பாபாட்டேருந்து டைரக்ஷன் கிடைக்குது. ஓம் சாந்தி. ओम शांति का अर्थ तो बाप ने अच्छी रीति समझाया है. ஓம் சாந்தி என்ற வார்த்தையின் அர்த்தத்தை பாபா ரொம்ப நல்ல முறையில் நமக்கு புரிய வச்சிருக்கிறாங்க. जहाँ मिलिट्री खड़ी होती है वह फिर कहते हैं अटेंशन. उन लोगों का अटेंशन माना साइलेंस. எங்கே மிலிட்ரி நின்றுட்டுருப்பாங்களோ, இராணுவத்தினர் நின்றுட்டுருப்பாங்களோ, அப்போ அவங்களுக்கு அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த இராணுவத்தினருக்கு அட்டென்ஷன் அப்படின்னா சைலன்ஸ், கவனம் கொடுங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு அர்த்தம். यहाँ भी तुमको बाप कहते हैं अटेंशन, अर्थात एक बाप की याद में रहो. मुख से बोलना होता है, नहीं तो वास्तव में बोलने से भी दूर होना चाहिए. இங்கே கூட உங்களுக்கு பாபா சொல்கிறாங்க அட்டென்ஷன் என்று நமக்கு பாபா சொல்கிறாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? ஒரு பாபாவினுடைய நினைவில் இருங்க என்று பாபா சொல்கிறாங்க. வாயினால் இங்கேயும் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இல்லைன்னா உண்மையிலேயே சப்தங்களையும் கடந்து நாம் இருக்கணும் இல்லையா. சைலன்ஸ், அட்டென்ஷன் அப்படின்னா ஒரு பாபா நினைவில் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் என்ன? வார்த்தைகளில் சொல்கிற விஷயம் கிடையாது, ஆனால் இங்கே சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் உண்மையிலேயே சப்தங்களை கடந்த நிலைக்கு நாம் போகணும். அட்டென்ஷன் பாப்கி யாதுமே ஹோ. பாபா கேட்குறாங்க அட்டென்ஷன். அட்டென்ஷன் என்ன? கவனம். என்ன அட்டென்ஷன் கொடுக்குறாங்க பாபா? பாபாவின் நினைவில் இருக்கிறீர்களா? முரளி கேட்கும்போது கூட பாபா நினைவில் இருந்துட்டே முரளி கேட்கணும். அதனால பாபா கேட்குறாங்க அட்டென்ஷன். பாபா நினைவில் இருக்கிறீங்களா? बाप का डायरेक्शन अथवा श्रीमत मिलती है, तुमने आत्मा को भी पहचानना है, बाप को भी पहचानना है, तो बाप को याद करने बिगर तुम कर्मातीत अथवा सतो प्रधान पवित्र नहीं बन सकते. பாபாவினுடைய டைரக்ஷன், அதாவது ஸ்ரீமந்த் கிடைக்கிறது நமக்கு. நீங்கள் ஆத்மாவை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும், பரமாத்மாவை பற்றியும் அறிஞ்சிருக்கணும் இல்லையா. அப்போ பாபாவினுடைய நினைவில்லாமல் நீங்கள் விக்ரமாஜீத், அதாவது சத்தோ பிரதானமாக பவித்திரமாக ஆக முடியாது. நீங்கள் ஆத்மாவை பற்றியும் தெரிஞ்சிருக்கிறீங்க, பாபாவை பற்றியும் தெரிஞ்சிருக்கிறீங்க. அதனால் பாபாவினுடைய நினைவில்லாமல் நீங்கள் விக்ரமாஜீத், விக்ரமங்களை வென்றவர்களாக சத்தோ பிரதானமாக பவித்திரமாக ஆக முடியாது. மூல பாத் ஹி யஹ் ஹே. மூல விஷயமே இதுதான். எது பாபா சொல்கிறாங்க? ஆத்மா சத்தோ பிரதானம் ஆகணும், பவித்திரமாக ஆகணும், விக்ரமங்களை வென்றவர்களாக ஆகணும் இல்லையா. बाप कहते हैं मीठे मीठे लाडले बच्चे अपने को आत्मा समझ बाप को याद करो. பாபா சொல்கிறாங்க இனிமேலும் இனிமையான செல்லமான குழந்தைகளே, தன்னை ஆத்மா என புரிந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். ஆத்மா சத்தோ பிரதானம் ஆகணும்னா, பவித்திரமாக ஆகணும்னா அதற்கு கூட ஆதாரமான மூல விஷயம் எது? தன்னை ஆத்மா என புரிந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும் என்பது தான் இல்லையா.
सब इस समय की बातें जो फिर वह उस तरफ ले गए हैं वह भी मिलिटरी है तुम भी मिलिटरी हो. பாபா சொல்கிறாங்க இதெல்லாம் இந்த சமயத்திற்கான விஷயம், அட்டென்ஷன் ப்ளீஸ்ங்கிற விஷயங்கிறதுலாம் இந்த சமயத்திற்கான விஷயம். ஆனால் இதை உலகத்தின் பக்கம் இது எடுத்து செல்லப்பட்டது அப்படின்னா பின்னாடி காலம் வரும்போது ஆத்மாவில் இப்போ பாபாட்ட கேட்குற நினைவு இருக்குது இல்லையா, இது எமர்ஜ் ஆகும். இந்த டைமில் ரெக்கார்ட் ஆகுறது, அந்த டைமில் எமர்ஜ் ஆகும்போது இந்த வார்த்தைகளை நம்ம அங்கே பயன்படுத்துகிறோம். லௌகீக்கில் உலகத்தில் பயன்படுத்துகிறாங்க. பாபா சொல்ல அவர்களும் இராணுவம் தான், இராணுவத்தினர் தான், நீங்களும் இராணுவம் தான். अंडरग्राउंड मिलिट्री भी होती है ना, गुम हो जाते हैं तुम भी अंडरग्राउंड हो. अंडरग्राउंड मिलिट्री அதாவது மறைமுகமான மிலிட்டரி இராணுவத்தினர் அப்படி சொல்கிறாங்க இல்லையா, நீங்களும் அவங்க மறைஞ்சிருப்பாங்க. அதே போல் நீங்கள் கூட அண்டர் கிரவுண்டில் இருக்கிறீங்க அப்படின்னா வெளிப்படையாக யாருக்கு தெரிய மாட்டோம், மறைமுகமாக இருந்தே நம்ம பெரிய காரியம் செஞ்சிட்ருக்கிறோம் இல்லையா. तुम भी गुम हो जाते अर्थात बाप की याद में लीन हो जाते हो. பாபா சொல்கிறாங்க அவங்க வெளிப்படையாக தெரிய மாட்டாங்க, மறைஞ்சிருப்பாங்க. அதே போல் நீங்கள் கூட அண்டர் கிரவுண்ட் அப்படின்னா அர்த்தம் என்ன, பாபா அதற்கு மீனிங் சொல்கிறாங்க, அர்த்தம் சொல்கிறாங்க. நீங்களும் மறைஞ்சிடுறீங்க, காணாமல் போயிடுறீங்க அப்படின்னா அர்த்தம் என்ன, ஒரு பாபா நினைவில் நீங்கள் மூழ்கி போயிடுறீங்க, தன்னை மறந்த நிலையில் போயிடுறோம், ஒரு பாபா நினைவில் மூழ்கி போய்ட்றோம் இல்லையா. அதைத்தான் பாபா அண்டர் கிரவுண்ட் சொல்கிறாங்க. इसको कहा जाता है अंडरग्राउंड. कोई पहचान न सके क्योंकि तुम गुप्त हो ना. யாரும் உங்களை அறியவே முடியாது. ஒரு பாபா நினைவில் நீங்கள் மூழ்கி லயிச்சு போய்ட்றீங்க, உங்களை யாரும் கண்டறியவே முடியாது, ஏன்னா நீங்கள் குப்தமாக இருக்கிறீங்க இல்லையா. तुम्हारी याद की यात्रा गुप्त है, सिर्फ बाप कहते हैं मुझे याद करो क्योंकि बाप जानते हैं याद से इन பிச்சாரோं का கல்யாண் होगा. பாபா சொல்கிறாங்க உங்களுடைய நினைவு யாத்திரை குப்தமானது. அதனால் பாபா என்ன மட்டும்தான் சொல்கிறாங்க, என்னை நினைவு செய்யுங்கள், இது மட்டும்தான் சொல்கிறாங்க பாபா, வேறு ஒன்றுமே சொல்லலை. ஏன்னா பாபா தெரிஞ்சிருக்கிறாங்க, என்ன தெரிஞ்சிருக்கிறாங்க பாபா, நினைவினால் பாவம் இவர்களுக்கு நன்மை ஏற்படும் அப்படின்னு பாபா தெரிஞ்சிருக்கிறாங்க. அப்போ தும்கோ பிச்சாரா கஹிங்கன்னா இப்பொழுது உங்களை பரிதாபத்திற்குரியவர்கள் என்று தான் சொல்லலாம் இல்லையா. பிச்சாரா, பிச்சாரானா பாவம் அப்படி சொல்லுவாங்க. பாபா அந்த வார்த்தை சொல்கிறாங்க, இன் பிச்சாரோங்கா கல்யாண் ஹோகா, பாவம் இவங்களுக்கு நன்மை ஏற்படட்டும் அப்படின்னு நினைவினால இவர்களுக்கு நன்மை ஏற்படட்டும்னு பாபா தெரிஞ்சிருக்கிறாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாபா உங்களை பிச்சாரா அப்படின்னா பரிதாபத்திற்குரியவர்கள்னு சொல்லலாம் இல்லையா. ஸ்வர்கமே பிச்சாரே ஹோத்தே நஹி, ஸ்வர்க்கத்தில் பரிதாபத்திற்குரியவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. நாம் தான் 63 ஜென்மங்களாக உயர்ந்த நிலையிலேருந்து கீழே இறங்கி வந்துட்டோம்ல இல்லையா. அதனால் பாபா நம்மளை பிச்சாரான்னு சொல்கிறாங்க. பிச்சாரே உன்கோ கஹா ஜாத்தா ஹே ஜோ கஹா பந்தன் மே ஃபஸ்ஸே ரேத்தே ஹே. அந்த பிச்சாரா அப்படின்னா பரிதாபத்திற்குரியவர்கள்னு யாரை சொல்லப்படுகிறது, பிச்சாராங்கிறது ஹிந்தி வார்த்தை. அப்படி யாரை சொல்லப்படுகிறது, பாபா நம்மளை பார்த்து பிச்சாரான்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே பிச்சாரன் யாரை சொல்லப்படுகிறது அப்படின்னா யார் ஏதாவது பந்தனத்தில் மாட்டி இருக்கிறார்களோ அவர்கள் தான் பரிதாபத்திற்குரியவர்கள், பிச்சாரேன்னு சொல்கிறாங்க பாபா. यह भी तुम समझते हो, बाप ने समझाया है, तुमको लाइट हाउस भी कहा जाता है. பாபா சொல்கிறாங்க இதை நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க, பாபா நமக்கு புரிய வச்சிருக்கிறாங்க. என்னென்னா நீங்கள் லைட் ஹவுஸ் என்றும் அழைக்கப்படுகிறீர்கள். நம்ம எல்லாரும் யார், கலங்கரை விளக்கம். பாபா நீ ஃபுல் டே நம்மளை எப்படி இருக்க சொல்கிறாங்க, பாபா ஒரு வேர்டு சொல்கிறாங்கன்னா ஃபுல் டே அதனுடைய ஸ்வரூபமாக நம்ம பயிற்சி செய்யணும் இல்லையா. பாபா இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, தும்கோ லைட் ஹவுஸ் பி கஹா ஜாத்தா ஹை, நீங்கள் கலங்கரை விளக்கம். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க பாபா, அண்டர் கிரவுண்டு மிலிட்டரி சொன்னாங்க இல்லையா. அடுத்து இப்போ யார் நாம லைட் ஹவுஸ். बाप को भी लाइट हाउस कहा जाता है. बाप घड़ी घड़ी समझाते हैं, एक आंख में शांति धाम, दूसरी आंख में सुख धाम रखो. பாபாவையும் லைட் ஹவுஸ் என்று அழைக்கப்படுகிறார், பாபாவும் லைட் ஹவுஸ் என்று அழைக்கப்படுகிறார். பாபா அடிக்கடி புரிய வைக்கிறாங்க, ஒரு கண்ணில் சாந்தி தாமம், மறு கண்ணில் சுகதாமத்தை வைத்து கொள்ளுங்கள். ஒரு கண்ணில் சாந்தி தாமம், இன்னொரு கண்ணில் சுகதாமம். தும் ஜெய்சே லைட் ஹவுஸ் ஹோ, நீங்கள் லைட் ஹவுஸ் ஆவீர்கள், நீங்கள் லைட் ஹவுஸ் போன்றவர்கள். லைட் ஹவுஸ் என்ன பண்ணுது, திக்கு தெரியாதவர்களுக்கு வழிகாட்டுது இல்லையா. அப்போ நம்ம ஒரு கண்ணில் சாந்தி தாமம், சாந்தி கிடைக்கணும், ஒரு நம்மை பார்ப்பவர்களுக்கு ஒரு கண்ணில் இருந்து சாந்தி கிடைக்கணும், ஒரு கண்ணிலேருந்து சுகம் கிடைக்கணும்.
சாந்தி தாமம் சுகதாமத்தை நம்ம கண்களில் வச்சுருந்தோன்னா நம்மை பார்ப்பவர்கள், நம்முடைய கண்களை பார்ப்பவர்களுக்கு அது கிடைக்கும். ஸோ பாபா சொல்கிறாங்க, நீங்கள் கலங்கரை விளக்கம் போன்றவர்கள். உட்டுத்தே பைட்டுத்தே சல்தே தும் லைட் ஹோக்கர் ரகோ. லைட் ஹவுஸ் அப்படின்னு நம்மளை பாபா சொல்கிறாங்கன்னா அதுக்கு எப்படி இருக்கணும் அதையும் சொல்கிறாங்க பாபா. எழும் பொழுதும் அமரும் பொழுதும் போகும் பொழுதும் நீங்கள் லைட்டாகி இருங்கள். லைட்டுனா 2 அர்த்தம் அந்த இடத்துல. ஒன்று, ஒளியாகி இருங்க, லேசாகி இருங்க. ஆத்மா லைட்டாகி இருந்தோன்னா ஆத்மா லேசாக இருக்கும். 2மாக நாம் இருக்கணும். நீங்கள் லைட்டாகி இருங்கள். சபுக்கோ சுக்கு தாம் சாந்தி தாம் கா ராஸ்தா பத்தாத்தே ரகோ. பாபா சொல்கிறாங்க, அனைவருக்கும் சுகதாமம் சாந்தி தாமத்திற்கான வழியை சொல்லிக்கொண்டே இருங்கள். इस दुख धाम में सबकी नैया अटक पड़ी है, तब तो कहते हैं नैया मेरी पार लगाओ हे मांझी. பாபா சொல்கிறாங்க, இந்த துக்க தாமத்தில் அனைவருடைய படகும் மாட்டிட்டு இருக்குது. அதனால தான் சொல்கிறாங்க, ஹே படகோட்டியே என்னுடைய படகை கரை சேருங்கள் அப்படின்னு பக்தியில் பாடுறாங்க. सबकी नैया फंसी पड़ी है, उनको साल्वेज कौन करे. பாபா கேட்குறாங்க, அனைவருடைய படகுகளும் மாட்டி இருக்குது, அதை யார் மீட்பது? वह कोई साल्वेशन आर्मी तो है नहीं, ऐसे ही नाम रख दिया है. वास्तव में साल्वेशन आर्मी तो तुम हो जो हर एक को साल्वेज करते हो. உலகத்தில் மீட்பு படையினர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஒன்றும் மீட்பு படையினர் கிடையாது, பெயர் வச்சிருக்கிறாங்க அவ்வளோதான். உண்மையிலேயே மீட்பு படையினர் நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் தான் ஒவ்வொருத்தரையும் இந்த விஷக்கடல்லிருந்து நீங்கள் மீட்கிறீங்க. सब 5 विकारों की जंजीरों में अटक पड़े हैं, इसलिए कहते हैं हमको लिबरेट करो, साल्वेज करो. எல்லோருமே பஞ்ச விகாரங்களினுடைய வலைகளில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் எங்களை விடுதலை பண்ணுங்க, எங்களை மீட்டு எடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. तो बाप कहते हैं कि इस याद की यात्रा से तुम पार हो जाएंगे, अभी तो सब फंसे हुए हैं. அதனால் பாபா சொல்கிறாங்க, இந்த நினைவு யாத்திரையினால தான் நீங்கள் கரை சேருவீர்கள். இப்போ எல்லாரும் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. பாப்கோ பகவான் பி கேத்தே. ஸோ ஒன்று மாட்டிகிட்டு இருக்கிறாங்க விஷக்கடலில், ஸோ கரை சேர்க்கணும். பாபா தான் கரை சேர்க்கிறதுக்கான வழி காட்டுறாங்க. பாபாவை நினைக்கணும் இல்லையா, பாபாவை நினைவு செஞ்சோன்னா, நினைவு யாத்திரை பண்ணால் கரை சேர்ந்துடலாம். பாபா சொல்கிறாங்க. அடுத்து பாபாவை தோட்டக்காரர் என்றும் சொல்கிறோம். इस समय की ही सभी बातें हैं, तुमको फूल बनना है, अभी तो सब कांटे हैं क्योंकि हिंसक हैं. எல்லாமே இந்த சங்கமயத்தினுடைய விஷயங்கள் தான். பாபா சொல்கிறாங்க, அதாவது அண்டர் கிரவுண்ட் மிலிட்ரி அதுவும் சங்கமயத்தினுடைய விஷயந்தான். எங்களுடைய படகை கரை சேருங்க, எங்களை மீட்டெடுங்க சொல்கிறாங்க, அதுவும் சங்கமயத்தினுடைய விஷயந்தான். அடுத்து இறைவனை தோட்டக்காரர்னு சொல்லப்படுகிறது, அதுவும் சங்கமயத்தினுடைய விஷயந்தான். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் அனைவரும் மலராக ஆக வேண்டும். இப்போ எல்லோருமே முள்ளாக இருக்காங்க. ஏன்? ஏன்னா ஹிம்சை கொடுக்குறாங்க இல்லையா, அதனால் முள்ளாக இருக்கிறாங்க. அபி அஹிம்சக் பனனா ஹே, இப்போது அஹிம்சாவாதியாக ஆக வேண்டும். பாபா தாரணைக்கான பாயிண்ட் சொல்லிகிட்டே வராங்க. பிறரை மீட்டெடுக்கணும், பிறருக்கு வழிகாட்டணும், லைட் ஹவுஸ் ஆகி இப்போது அஹிம்சாவாதியாக ஆக வேண்டும். பாவன் பனனா ஹே, பாவனமாக ஆக வேண்டும். जो धर्म स्थापन करने आते हैं वह तो पवित्र आत्मा ही आती है, वह तो अपवित्र हो न सके. தர்ம ஸ்தாபகர்கள் யாரெல்லாம் வராங்களோ, தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்கு அவங்கெல்லாம் பவித்திர ஆத்மாக்கள் தான் வர்றாங்க. அவங்க அப்பவித்திரமாக இருக்கவே முடியாது. பரந்தாமத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக இறங்கி வராங்க இல்லையா, அதனால் பவித்திர ஆத்மாக்களாக இறங்கி வராங்க. पहले पहले जब आते हैं तो पवित्र होने के कारण उनकी आत्मा व शरीर को दुख मिल न सके, क्योंकि उन पर कोई पाप है नहीं. பாபா சொல்கிறாங்க, முதல்ல எப்போ அந்த ஆத்மாக்கள் தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறதுக்குன்னு இறங்கி வராங்களோ அப்போ பவித்திரமாக அவங்க இறங்கி வராங்க. பவித்திரமாக இருக்கிற காரணத்தினால அவர்களுடைய ஆத்மா சரீரத்திற்கு, ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டிற்குமே துக்கம் கிடைக்க முடியாது. ஏன்னா அவர்கள் மீது தான் எந்த பாவமும் இல்லையே, ஃப்ரெஷ்ஷாக பரந்தாமத்துலேருந்து இறங்கி வராங்க இல்லையா, அப்போது துக்கம் அவர்களுக்கு ஏற்படவே முடியாது. ஆனால் யதார்த்தத்தில் அவர்கள் துக்கப்பட்டதாக காட்டியிருக்காங்க இல்லையா, நடந்திருக்கிறது அது. அப்போ அனுபவிக்கிறது எது? அந்த சரீரத்தினுடைய ஆத்மா.
ஃப்ரெஷ்ஷாக பரந்தாமத்துலேருந்து தர்மத்தை ஸ்தாபனை செய்யறதுக்கு எந்த ஆத்மா வருதோ அந்த ஆத்மா எதையும் அனுபவிக்காது. हम जब पवित्र हैं तो कोई पाप नहीं होता है, तो दूसरों का भी नहीं होता है. हर एक बात पर विचार करना होता है. பாபா சொல்றாங்க, எப்ப நாம பவித்திரமாக இருக்கிறோமோ அப்ப நம்ம மூலமா எந்த பாவமும் ஏற்படாது. அப்போ பிறர் மூலமாகவும் பாவம் ஏற்படாது. ஸோ ஒவ்வொரு விஷயமும் சிந்தனை செய்ய வேண்டிய விஷயம். தர்ம பித்தாக்கள் தர்மத்தை ஸ்தாபனை செய்யும்போது அந்த ஆத்மாக்கள் பவித்திரமாக இறங்கி வராங்க துவாபரிகத்தில். அப்போ மற்ற ஆத்மாக்கள் துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க, பாவம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பாவத்தை சீர்திருத்துவதற்காகத்தான் தர்ம பித்தாக்கள் இறங்கி வராங்க துவாபரிகத்தில், இல்லையா? ஆனால் எப்போ நாம பாவனமாக இருக்கிறோமோ, எப்போ நாம பவித்திரமாக இருக்கிறோமோ சத்யுக திரேதாயுகத்தில், அப்போ நாமும் பவித்திரமாக இருப்போம், மற்றவர்களும் பவித்திரமாக இருப்பாங்க. ஆனால் தர்ம பித்தாக்கள் வரும்போது அவர்கள் பவித்திரமாக இருப்பாங்க, மற்றவர்கள் அனைவரும் பாவம் செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. வித்தியாசம் புரிய வைக்கிறாங்க பாபா. இதெல்லாம் சிந்தனை பண்ணுறதுக்கான விஷயம். वहाँ से आत्माएं आती हैं धर्म स्थापन करने, जिनकी फिर डायनास्टी भी चलती है, सिख धर्म की भी डायनास्टी है. பாபா சொல்கிறாங்க, அங்கிருந்து ஆத்மாக்கள் வர்றாங்க, தர்ம பித்தாக்கள் தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறதுக்காக. பிறகு அவர்களுடைய வம்சம் ஆரம்பமாயிடுது. சீக்கிய தர்மத்தினுடைய வம்சம் கூட இருக்கிறது. சன்னியாசியோं की डायनास्टी तोड़े ही चलती है, ராஜாய் तोड़े ही बने हैं. சன்னியாசிகளுடைய வம்சம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவர்கள் ராஜ்யம் என்பது சன்னியாசிகள் செய்கிறது கிடையாது. सिख धर्म में महाराज आदि है, तो वह जब आते हैं स्थापना करने तो वह नई आत्मा आती है. क्राइस्ट ने आकर क्रिश्चियन धर्म स्थापन किया, बुद्ध ने बौद्धि, इब्राहिम ने इस्लाम, इनके नाम से राशि मिलती है. பாபா சொல்கிறாங்க, சீக்கிய தர்மத்தில் மகாராஜாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. பிறகு எப்போ அவங்க வர்றாங்களோ அந்த சீக்கிய தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்கு பிறகு ஃப்ரெஷ்ஷாக புது ஆத்மாவாக தான் இறங்கி வருது. பிறகு அவருடைய வம்சம் கூட உருவாயிடுது. ஏன்னா மகாராஜா இருக்கிறாங்க, அப்புறம் ராஜா அப்படிலாம் வர்றாங்க, அவர்களுடைய வம்சம் உருவாயிடுது. கிறிஸ்துவ தர்மத்தை ஸ்தாபனை செஞ்சிருக்கிறார். புத்தர் புத்த தர்மத்தை, இப்ராஹிம் இஸ்லாமிய தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். ஸோ அவர்களுடைய பெயர் என்னவோ அதனுடைய அந்த உச்சரிப்பிலேயே அவருடைய தர்மமும் ஆரம்பமாயிடும். தர்மத்தின் பெயரும் இருக்கிறது. அப்படின்னா இப்ராஹிம் இஸ்லாமிய தர்மம், புத்தர் புத்த தர்மம், கிறிஸ்துவ தர்மம் அப்படின்னு இருக்குது, இல்லையா? அவங்க பெயருக்கேற்றார் போலவே அந்த தர்மத்தின் பெயரும் இருக்கிறது. ஆனால் அழகாக சொல்கிறார் பாபா, தேவி தேவதா தர்மம் கா நாம் நெய் மில்தா ஹை. ஆனால் தேவி தேவதா தர்மம் இருக்கிறது, அதனுடைய பேரும் அந்த தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறவருடைய பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி இல்லை, ஒன்றா இல்லை. சொல்கிறார் பாபா, निराकार बाप ही आकर देवी देवता धर्म की स्थापना करते हैं, वह देहदारी नहीं है, और जो धर्म स्थापक हैं उनकी देह के नाम है, यह तो देहदारी नहीं. பாபா சொல்கிறாங்க, நிராகாரமான பாபா தான் தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறாங்க, இல்லையா? அப்போ பாபா நிராகாரமான பாபா சிவ் பாபா. அப்போ அவருடைய பெயருக்கு ஏற்றார் போல் அந்த தர்மத்தின் பெயர் இருக்கணும், இல்லையா? ஆனால் அப்படி கிடையாது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம்னு சொல்லிடுறோம். ஆனால் மற்ற தர்மத்தினருக்கெலாம் கிறிஸ்துவ தர்மம், புத்தர் புத்த தர்மம் சொல்கிறோம். ஆனால் தேவி தேவதா தர்மத்தை மட்டும் அப்படி சொல்ல முடியல. நிராகாரமான சிவபாபாவோட பேரில் அந்த தர்மத்தின் பேர் இல்லை, இல்லையா? பாபா சொல்லுங்க, ஏன் இல்லை? ஏன்னா சிவபாபா தேகதாரியே கிடையாது. மற்ற தர்மஸ்தாபகர்களுக்கு அவர்களுடைய தேகத்திற்கான ஒரு பெயர் இருக்குது, இல்லையா? ஆனால் இங்கே சிவபாபாவோ தேகதாரி கிடையாது. டைனாஸ்டி நை துனியாமே சல்தி ஹே. இங்கே இந்த வம்சம் எங்கே நடக்கிறது? எங்கே இந்த தேவதா தர்மத்தின் ராஜ்யம், அந்த வம்சம் எங்கே வருது? புது உலகத்தில் வருது. तो बाप कहते हैं, बच्चे अपने को रूहानी मिलिट्री ज़रूर समझो. ஆக பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே, தன்னை ஆன்மீக மிலிட்டரி, ஆன்மீக இராணுவத்தினர் என்று கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்கிறாங்க பாபா? மேலே சொன்னாங்க அண்டர் கிரவுண்டு மிலிட்டரின்னு, இங்கே என்ன சொல்கிறாங்க பாபா? ஆன்மீக மிலிட்டரி, ஸ்பிரிச்சுவல் மிலிட்டரி, ஆன்மீக இராணுவம். நாம் எல்லாரும் ஆன்மீக இராணுவம்னு கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும்.
उन मिलिट्री आदि के कमांडर आदि आते हैं, कहते हैं अटेंशन, तो झट खड़े हो जाते हैं। अब वह तो हर एक अपने अपने गुरु को याद करेंगे या शांति में रहेंगे, परंतु वह झूठी शांति हो जाती है. பாபா சொல்றாங்க, அந்த இராணுவத்தில் அந்த தளபதி சேனாதிபதி வந்தார், கமாண்டர் வருவார், வந்து சொல்வார் அட்டென்ஷன். அவங்க வந்த உடனே அட்டென்ஷன் சொல்லுவாங்க. சொன்ன உடனே எல்லாரும் அங்கே இங்கே கவன சிதறலோடு இருந்தாலும் கூட எல்லாரும் ஸ்ட்ரெயிட்டாக நின்றுடுவாங்க, கவனத்தோடு நின்றுடுவாங்க இல்லையா. பாபா சொல்கிறாங்க, அவங்க அப்படி நிற்கும்போது ஒவ்வொருத்தரும் அவரவர் குருவை நினைவு செய்வாங்க அல்லது சாந்தியனால இருப்பாங்க. ஆனால் அது கூட பொய்யான சாந்தி தான். तुम जानते हो हम आत्मा है, हमारा धर्म ही शांत है, फिर याद किसको करना है, अभी तुमको ज्ञान मिलता है. ஆனால் நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க, நாம் ஆத்மாக்கள், நம்முடைய தர்மமே சாந்தி. நாம் யாரை நினைவு செய்யணுங்கிறத கூட இப்போ நாம் தெரிஞ்சிருக்கிறோம். அதை பற்றி ஞானம் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா. ज्ञान सहित याद में रहने से पाप कटते हैं, वह ज्ञान और कोई को नहीं है. பாபா சொல்கிறாங்க, அந்த மிலிட்ரி பீப்புளும் அட்டென்ஷன் சொன்ன உடனே அவங்க குருவையோ அல்லது யாரையாவது நினைவில், யாருடைய நினைவுலையாவது இருப்பாங்க, சைலன்ஸில் இருப்பாங்க, சாந்தியாக இருப்பாங்க. ஆனால் பாபா என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு தான் ஞானத்தின் ஆதாரத்தில் நீங்கள் சாந்தியாக இருக்கிறீங்க. ஸோ ஞான சகிதமான நினைவில் இருக்கிறதுனால தான் பாவம் அழிந்து போகிறது. ஞான சகிதமாக சாந்தியில் பாபா நினைவில் இருக்கிறதுனால தான் பாவம் அழிந்து போகிறது. இந்த ஞானம் வேறு யார்கிட்டையும் கிடையாது. எவ்வளோ அழகாக பாபா உலகத்தில் இருக்கிறதுக்கும் நம்ம இங்கே பாபா நமக்கு சொல்லி கொடுத்து நாம் எப்படி வாழ்கிறோம் இதுக்கும் அதுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ அழகாக பாபா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வராங்க பாருங்கள். இன்றைக்கி முரளியில் मनुष्य एहतोड़े ही समझते हैं हम आत्मा शांत स्वरूप हैं, हमको शरीर से डिटैच हो बैठना है. மனிதர்களுக்கு என்ன தெரியாதுன்னா, நாம் ஆத்மா சாந்த சொரூபமானவர்கள், நம்முடைய இயல்பே இதுதான் அப்படின்னு உலகத்தில் மனிதர்களுக்கு தெரியாது. நாம் இந்த சரீரத்திலேருந்து டிட்டாச் ஆகி அமர வேண்டும், शरीरத்திலிருந்து விடுபட்டு நாம் அமர வேண்டும். यहाँ तुमको वह बल मिलता है जिससे तुम अपने को आत्मा समझ बाप की याद में बैठ सकते हो. உலகத்தினருக்கு நான் ஆத்மா சாந்த சொரூபமாக இருக்கிறேன், இந்த சரீரத்தில் நான் விடுபட்டு இருக்கணும்னு அவர்களுக்கு தெரியாது. ஆனால் இங்கே உங்களுக்கு அந்த பலம் கிடைக்குது. என்ன பலம்? பாபாட்டேருந்து கிடைக்கிற பலத்தினால நீங்கள் தன்னை ஆத்மா என புரிந்து பாபாவின் நினைவில் உங்களால் அமர முடியும். பாபாட்டேருந்து கிடைக்கிற சக்தியினால், இந்த ஞான பலத்தினால நாம் தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு பாபா நினைவில் அமர முடியும். बाप समझाते हैं कैसे अपने को आत्मा समझ डिटैच होकर बैठो. எப்படி தன்னை ஆத்மா என புரிந்து இந்த சரீர உணர்வுலேருந்து டிட்டாச் ஆகிட்டு அமரணும்னு பாபா புரிய வைக்கிறாங்க நமக்கு இல்லையா. உலகத்தினர் என்னதான் சைலன்ஸில் உட்கார்ந்தாலும், அட்டென்ஷன்னு சொன்ன உடனே அவங்க குருவை நினச்சாலும், சாந்தி இருந்தாலும் நம்மளை மாதிரி அவங்களால அமர முடியாது. அதைத்தான் பாபா புரிய வைக்கிறான். நம்ம ஈஸியாக பாபா ஞானம் நமக்கு சொல்லி கொடுத்ததுனால ஈஸியாக சரீரத்திலேருந்து தன்னை விடுவிச்சுட்டு நாம் தன்னை ஆத்மான்னு உணர்ந்து பாபா நினைவில் நம்மளால் ஈஸியாக அமர முடியுது. அவர்களால் அது முடியாது. ஏதேதோ சிந்தனை வரும் இல்லையா அவர்களுக்கு, நமக்கு அப்படி இல்லை. तुम जानते हो हम आत्माओं को अब वापस जानना है, हम वहाँ के रहने वाले हैं, इतने दिन घर भूल गए थे और कोई थोड़े ही समझते हैं हमको घर जानना है, பத்தித்தாத்மா तो वापस जान न सके. பாபா சொல்லுவாங்க, நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, நாம் ஆத்மாக்கள் இப்போ வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். ஏன்னா நாம் அங்கே வசிப்பவர்கள். இத்தனை நாட்களாக நம்ம வீட்டை மறந்து போய் இருந்தோம் இல்லையா. பாபா சொல்கிறாங்க, நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதை வேறு யாருமே புரிஞ்சிருக்கலை. வீட்டுக்கு போகணுன்னு வேறு யாருக்குமே தெரியவே தெரியாது, வேறு யாரும் நினைக்கிறதும் இல்லை. पतितात्मा யாரும் வீட்டுக்கு திரும்பி போகவும் முடியாது. न कोई ऐसा समझाने वाला है कि किसको याद करो. बाप समझाते हैं याद एक को ही करना है. யாரை நினைவு செய்ய வேண்டும் என்பதை புரிய வைப்பவர் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. ஆனால் ஒருவரை மட்டும்தான் நினைவு செய்ய வேண்டும், ஒரு பாபாவை மட்டும் நினைவு செய்ய வேண்டும் என்று பாபா புரிய வைக்கிறாங்க. और कोई को याद करने से क्या फायदा? समझो भक्ति मार्ग में शिव शिव कहते रहते हैं, मालूम तो किसको है नहीं कि इसे क्या होगा. பாபா சொல்கிறாங்க, வேறு யாரை நினைவு செய்வதனால என்ன லாபம் இருக்குது?
உதாரணத்துக்கு பக்தி மார்க்கத்தில் சிவசிவான்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு அந்த சிவசிவான்னு சொல்கிறதுனால என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு எதுவுமே தெரியாது. शिव को याद करने से पाप कटेंगे यह किसको भी पता नहीं है. आवाज़ सुनाई देगा सो तो ज़रूर आवाज़ होगा ही. பாபா சொல்கிறாங்க, சிவனை நினைவு செய்வதனால பாவம் அழிஞ்சு போகும் என்பது யாருக்குமே தெரியாது. சிவசிவான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க, சத்தம் மட்டும் கேட்கும், அவ்வளோதான் இல்லையா? வாயால் சொல்லும்போது சப்தம் கண்டிப்பாக கேட்க தானே செய்யும். इन सब बातों से कोई फायदा नहीं. பாபா तो इन सब गुरुओं से अनुभवी है ना. இந்த எல்லா விஷயங்கள் சிவசிவான்னு சொல்கிறதுனாலையோ எந்த லாபமும் கிடையாது. சத்தமாக சொல்கிறதுனால, ஜபிக்கிற மாதிரி சொல்கிறதுனால எந்த லாபம் கிடையாது. பாபா இந்த எல்லா விஷயங்களையும் அனுபவி. ஏன்னா பாபா நிறைய குருமார்கள்ட்ட போனாங்க இல்லையா பிரம்மா பாபா, அதனால் இந்த எல்லா விஷயங்களுடைய அனுபவியாக இருக்கிறாங்க இல்லையா பிரம்மா பாபா. बाप ने कहा है ना, हे अर्जुन इन सबको छोड़ो. सदगुरु मिला तो इन सब की दरकार नहीं, सदगुरु तारता है. பாபா சொன்னாங்க இல்லையா, ஹே அர்ஜுன் இது அனைத்தையும் விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொன்னாங்க. சத்குரு கிடைச்சிட்டாரு, பிறகு இந்த விஷயங்களுக்கான அவசியம் இல்லை. பாபா பிரம்மா பாபா நிறைய குருமார்கள்ட்ட போனாங்க, நிறைய பக்தி பண்ணினாங்க, ஆனால் அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு பாபா சொன்னாங்க. ஹே அர்ஜுன் இது எல்லாத்தையும் விட்டுடு அப்படி சிவ பாபா பிரம்மா பாபாவுக்கு சொன்னாங்க. சத்குரு கரை சேர்க்கக்கூடியவர் அப்படின்னு சிவ பாபா பிரம்மா பாபாக்கு புரிய வச்சாங்க. बाप कहते हैं मैं तुम्हें आसुरी संसार से पार ले जाता हूँ, विषय सागर से पार जाना है. பாபா சொல்கிறாங்க, நான் உங்களை அசுர உலகத்திலிருந்து கரை சேர்க்கின்றேன். இதை விட வேறு என்ன வேணும்? அசுர உலகத்தில் எவ்வளோ துக்கம் அசாந்தி மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க உலகத்தில். ஆனால் பாபா சொல்கிறாங்க, இந்த அசுர உலகத்திலிருந்து கரை சேர்க்கின்றேன். பக்தி கதையிலே அப்படி தான் காட்டியிருக்கிறாங்க. நல்ல ஒரு ஊரில் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. அசுரர்கள் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க, காற்று அப்படியே ஊதுவாங்க, எல்லாருடைய பில்டிங் எல்லாம் இடிஞ்சு விழுந்துடும், அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் பறந்து போயிடும், மக்கள் கஷ்டப்படுவாங்க, கதறிக்கிட்டு கஷ்டப்படுவாங்க. இப்படி தானே கதையில் காட்டியிருக்காங்க. அப்போ இன்றைக்கி உலகம் அப்படித்தானே இருக்குது இல்லையா? அசுர உலகம். ஆனால் பாபா சொல்கிறாங்க, இந்த அசுர உலகத்துலேருந்து உங்களை நான் கரை சேர்க்கிறேன்னு சொல்கிறாங்க பாபா. அடுத்து இது விஷக்கடல், இதிலிருந்து உங்களை நான் கரை சேர்க்கிறேன்றார் பாபா. விஷக்கடலை கடந்து போகணும். ये सब बातें समझाने की हैं. मांझी तो वैसे नाव चलाने वाला होता है, परंतु समझाने लिए नाम पड़ गए हैं. பாபா சொல்கிறாங்க, விஷக்கடலில் கடந்து நாம் போகணும். இந்த எல்லா விஷயங்களும் புரிய வைக்கிறதுக்கான விஷயங்கள். படகோட்டி அப்படின்னு யார் படகை செலுத்துகிறவங்களோ அவர்களைத்தான் படகோட்டின்னு சொல்லப்படுது இல்லையா? ஆனால் இங்கே பாபா பகவானை படகோட்டின்னு சொல்கிறோன்னு பாபா புரிய வைக்கிறாங்க. எதுக்காக? புரிய வைப்பதற்காக இந்த மாதிரி பெயர்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. படகோட்டின் பாபாவை சொல்கிறோம், தோட்டக்காரர் சொல்கிறோம் இல்லையா? இதெல்லாம் எதற்காக? குழந்தைங்களாகி நமக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த வார்த்தைகள் எல்லாமே சொல்லப்படுகிறது. உன்கோ கஹா ஜாத்தா ஹே பிராணேஸ்வர் பாபா, அர்த்தாத் प्राणों का दान देने वाले बाबा, वह अमर बना देते हैं. प्राण आत्मा को कहा जाता है. அடுத்து பாபாவுக்கு என்ன சொல்லப்படுகிறது? பிராணேஸ்வரன். பிராணேஸ்வரன் பாபா அப்படின்னா அர்த்தம் என்ன? பிராண தானம் கொடுக்கக்கூடிய பாபா. பிராணன்னா என்ன? உயிர். பிராணன் மீன்ஸ் உயிர் இல்லையா? உயிர் தானம் கொடுக்கக்கூடியவர். ஏன்னா என்ன சொன்னோம், லௌகிக்கில் இருக்கும்போது நடைப்பிணமாக வாழ்ந்துட்டுருக்கிறேன். நிறைய பேர் அப்படி சொல்கிறவங்க இருப்பாங்க. நான் என் குழந்தைங்களுக்காக வாழ்கிறேன், அவ்வளோதான், நடைப்பிணமாக வாழ்கிறேன், என் குழந்தைங்களை வளர்க்கணும் அதுக்காக நான் வாழ்கிறேன் அப்படி சொல்கிறவங்க இருப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் நம்பிக்கை இழந்தவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கிறாரு பாபா. எத்தனை பேர் அப்படி நமக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கிறார் பாபா இல்லையா? அதனால உயிர் தானம் கொடுக்கக்கூடியவர் பாபா. பாபா சொல்கிறாங்க, பாபா நம்மை அமரர்களாக ஆக்கிடுறார். பிராணன் என்ற ஆத்மாவை சொல்லப்படுகிறது. आत्मा निकल जाती है तो कहते हैं प्राण निकल गए, फिर शरीर को रखने भी नहीं देते हैं. பாபா சொல்கிறாங்க, ஆத்மா அந்த சரீரத்தை விட்டுட்டு வெளியேறிடுச்சுன்னா அப்போ என்ன சொல்கிறாங்க? பிராணன் போயிடுச்சு, உயிர் போயிடுச்சு அப்படி சொல்கிறாங்க இல்லையா? பிறகு சரீரத்தை வச்சுக்க விட மாட்டாங்க வீட்டுக்குள்ளே. आत्मा है तो शरीर भी तंदुरुस्त है, आत्मा बिगड़ तो शरीर में ही बांस हो जाती है, फिर उनको रख करके क्या करेंगे? பாபா சொல்கிறாங்க, ஆத்மா
ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் சரீரத்தில் கூட ஆரோக்கியம் இருக்குது. ஆத்மா இல்லைன்னா சரீரத்துலேருந்து துர்நாற்றம் வர ஆரம்பிச்சிருது. அப்புறம் அந்த சரீரத்தை வச்சுக்க விட மாட்டாங்க இல்லையா? அப்புறம் அந்த சரீரத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க? जानवर भी ऐसा नहीं करेंगे. மிருகம் கூட வச்சிருக்காதாமா. सिर्फ एक बंदर है, उनका बच्चा मर जाता है, बांस होती है, तो भी उस मुर्दे को छोड़ेंगे नहीं, लटकाए रहेंगे. वो तो जानवर है, तुम तो मनुष्य हो ना. शरीर छोड़ा तो कहेंगे जल्दी उनको बाहर निकालो. मनुष्य कहेंगे स्वर्ग पधारा. பாபா சொல்கிறாங்க, சரீரத்தை விட்டு பிராணன் வெளியேறிச்சுன்னா சரீரத்தை வச்சுருக்க மாட்டோம், ஏன்னா துர்நாற்றம் வந்துடும். மிருகம் கூட வச்சுருக்காதுன்னு சொல்கிறாங்க பாபா. ஒரு குரங்கு மட்டும் இருக்குது, அது தன்னுடைய குழந்தை இறந்து போயிடுச்சுன்னா அதில் துர்நாற்றம் வர்ற வரைக்கும் கூட அந்த குட்டியை விட்டுட்டு போகாதாமா அந்த குரங்கு. அவ்வளோ மோகம் இருக்குமாமா குரங்குக்கு. பாபா முரளியில் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த பிணத்தை கூட விடாதாமா, அதை பிடிச்சிக்கிட்டே மாட்டிக்கிட்டே இருக்குமாமா அந்த குரங்கு. ஆனால் பாபா சொல்கிறாங்க, அதுவோ விலங்கு, ஆனால் நீங்கள் மனிதர்கள் இல்லையா? சரீரத்தை விட்டுடுச்சுன்னா என்ன சொல்வாங்களா? சீக்கிரம் இந்த சரீரத்தை வெளியேற்றுங்கன்னு சொல்லுவாங்களா? மனிதர்கள் என்ன சொல்வாங்க? சொர்க்கலோகம் போயிடுச்சு ஆத்மா அப்படி சொல்வாங்க. जब मुर्दे को उठाते हैं तो पहले पैर शमशान तरफ करते हैं, फिर जब वहाँ अंदर घुसते हैं, पूजा आदि कर समझते हैं अभी यह स्वर्ग जा रहा है, तो उसे फिराकर मुख शमशान तरफ कर देते हैं. பாபா சொல்கிறாங்க, டெட் பாடி தூக்கிட்டு போவாங்க இல்லையா ஆத்மா சரீரத்தை விட்டு பிரிஞ்சதும், அப்போ முதல்ல என்ன பண்ணுவாங்க? கால் பக்கத்தை மயானத்தை பார்த்து வச்சுருப்பாங்களாம், அப்படி கொண்டுட்டு போவாங்களாம். பிறகு எப்போ மயானத்துக்குள்ளே நுழையிறாங்களோ இப்போ வெளியே வச்சு பூஜை சடங்குகள் எல்லாம் செய்வாங்க இல்லையா? அது செஞ்ச பிறகு என்ன நினைப்பாங்களாம்? இப்போ அந்த ஆத்மா ஸ்வர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறதுன்னு புரிஞ்சுட்டு பிறகு அந்த பாடி என்ன பண்ணிடுவாங்களாம்? சுற்றிடுவாங்களாம். சுற்றி முகம் மயானத்தின் பக்கம் கொண்டு போயிடுவாங்க. முதல்ல வீட்டில் விட்டு கொண்டு வரும்போது கால மயானத்தை பார்த்துருக்கோம். அப்புறம் வெளியே சடங்குகளை முடித்த பிறகு தலையை மயானத்தின் பக்கம் திருப்பிட்டு உள்ளே கொண்டு போவாங்களாமா. तुमने श्री कृष्ण को भी एक्यूरेट दिखाया है, नरक को लात मार रहा है. श्री कृष्ण का एक शरीर तो नहीं है, उनका नाम रूप तो बदलता है. कितनी बातें बाप समझा कर फिर कहते हैं. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் கூட கிருஷ்ணனுடைய சித்திரம் அக்யூரேட்டாக காட்டியிருக்கிறீங்க. கிருஷ்ணனுடைய படத்தில் பாபா வீட்டில் இருக்கும், என்ன காட்டியிருக்கோம்? கிருஷ்ணன் தவந்துட்டு இருப்பார், அவருடைய கையில் சொர்க்கம் இருக்கும், கால் பக்கத்தில் நரகம் இருக்கும் இல்லையா? நரகத்தை காலால் எட்டி உதைக்கிறாரு அப்படின்னு காட்டப்பட்டிருக்குது. ஆனால் பாபா சொல்கிறாங்க, கிருஷ்ணன் வருது சத்தியத்தில், அவர் காலால் நரகத்தை எட்டி உதைக்கலை இல்லையா? பாபா என்ன சொல்ல வராங்க? கிருஷ்ணனுடைய சரீரம் இருக்காது, அவருடைய பெயர் ரூபம் மாறி இருக்குது. பிரம்மா பாபா லேக்கராஜா இருக்கும்போது அவருக்கு பாபா அவர் உடம்புல பிரவேசான பிறகு புரிஞ்சுக்கிட்டாரு, இந்த நரகத்தை காலால் எட்டி உதைக்கணும். பெயர் ரூபம் மாறி இருக்குது. ஆத்மா கிருஷ்ணனுடைய ஆத்மா, ஆனால் அவருடைய பெயர் ரூபம் மாறி இருக்குது. ஆனால் நம்ம சித்திரத்தில் காட்டியிருக்கும்போது கிருஷ்ணனுடைய கால் பக்கத்தில் நரகம் இருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறோம். பாபா சொல்கிறாங்க, எவ்வளோ விஷயங்களை பாபா புரிய வைக்கிறாங்க. புரிய வச்சுட்டு அப்புறம் சொல்கிறாங்க பாபா, என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இந்த ஒரு பக்கம் 1.5 பக்கத்தில் பாபா எத்தனை விஷயங்களை புரிய வச்சுட்டாங்க. ரூஹானி மிலிட்ரி, அண்டர் கிரவுண்ட் மிலிட்ரி, லைட் ஹவுஸ் நீங்கள் தான், ஒரு கண்ணில் சுகதாமம், ஒரு கண்ணில் சாந்தி தாமம், நீங்கள் தான் பாபா தான் தோட்டக்காரர், அப்புறம் படகோட்டி, எத்தனை விஷயங்களை தர்மத்தை பற்றி சொல்லிட்டாங்க, தர்ம பித்தாக்களை பற்றி சொல்லிட்டாங்க. இத்தனை விஷயங்களை புரிய வச்சுட்டு என்ன சொல்கிறாங்க பாபா? எப்பொழுது என்ன சொல்வாங்க பாபா? மன்மனாபாவ், மனதால் என் ஒருவரை மட்டும் நினைவு செய்யுங்கள். யஹா ஆக்கர் ஜப் பைத்தே ஹோ தோ அட்டென்ஷன். பாபா சொல்கிறாங்க, இங்கே எப்பொழுது அமர்கிறீர்களோ அப்போ அட்டென்ஷன். பாபா என்ன சொல்கிறாங்க? அட்டென்ஷன், கவனத்தை ஏற்படுத்துகிறாங்க பாபா. என்ன அட்டென்ஷன்? அட்டென்ஷன்னாலே பாபா இன்னைக்கு என்ன புது அர்த்தம் சொல்லியிருக்காங்க? தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு பாபா நினைவில் உட்காரணும். இங்கே உட்கார்ந்தாலே அட்டென்ஷன் அப்படின்னா அர்த்தம் என்ன? ஆத்மான்னு உணர்ந்து பாபா நினைவில் உட்காரணும். புத்தி பாப் மே லகி ரஹே, அட்டென்ஷன், உங்கள் புத்தி பாபாட்ட ஈடுபட்டு இருக்கணும். तुम्हारा यह अटेंशन फॉर एवर है, सदा के लिए है, जब तक जीना है बाप को याद करना है. உங்களுடைய இந்த அட்டென்ஷன் ஃபார் எவர் அப்படின்னா இந்த கவனம் சதா காலத்திற்காக. எதுவரை வாழ்கின்றோமோ அதுவரை பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இந்த அட்டென்ஷன் இந்த நொடி பொழுதுக்காக கிடையாது,
எப்போ இங்கே வந்து உட்கார்றீங்களோ அட்டென்ஷன் சொன்னாங்கன்னு இப்போ அட்டென்ஷனும் பாபா நினைவில் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பாபா என்ன சொல்கிறாங்க, எதுவரை உயிரோடு வாழ்கின்றீர்களோ அதுவரை பாபாவை நினைவு செய்ய வேண்டும். யாது செய்ய ஜென்ம ஜென்மாந்தர்க்கு பாப் கட்டுத்தேங்க. ஏன் நினைக்கணும்? ஏன் பாபா இப்படி சொல்கிறாங்க? ஏன்னா நினைவினால் தான் ஜென்ம ஜென்மங்களின் பாவம் அழிந்து போகிறது. याद ही नहीं करेंगे तो पाप भी नहीं कटेंगे. बाप को याद करना है, याद में आंखें कभी बंद नहीं करनी है. பாபா சொல்கிறாங்க, நினைவே செய்யலைன்னா பாவம் அழியாது. பாபாவை நினைவு செய்ய வேண்டும். நினைவில் கண்களை ஒரு பொழுதும் மூடக்கூடாது. सन्यासी लोग आंखें बंद कर बैठते हैं, कोई कोई तो स्त्री का मुख नहीं देखते हैं, पट्टी बांध कर बैठते हैं. तुम जब यहाँ बैठते हो तो रचता और रचना के आदि मध्यांत का स्वदर्शन चक्कर फिराना चाहिए. பாபா சொல்கிறாங்க, பாபாவை நினைவு செய்யணும். நினைவில் கண்களை மூடி அமரக்கூடாது. ஆனால் சன்னியாசிகள் கண்ணை மூடி அமர்றாங்க. சிலர் பெண்களுடைய முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க. கண்ணில் துணியை கட்டிட்டு உட்காருவாங்க. இங்கே நீங்கள் எப்போ அமர்றீங்களோ பாபா நினைவில் அமர்றதுக்கு உட்காரும்போது படைப்பாளர் மற்றும் படைப்பினுடைய ஆதி மத்திய அந்திமத்தினுடைய சுய தர்ஷன சக்கரத்தை சுற்றணும். புத்திங்கிற கண்ணில் எதை சுற்றணும்னா இந்த கண்ணில் எதுவுமே வேற தெரியாது நமக்கு, இல்லையா? அவங்க துணியை சுற்றி கட்டிக்குவாங்க. நம்ம எதை சுற்றணுன்றார் பாபா? படைப்பாளருடைய நினைவு அடுத்து படைப்பினுடைய ஆதி மத்திய அந்திமத்தினுடைய நினைவை புத்தியில் சுற்றணும். சுய தர்ஷன சக்கரத்தை சுற்றணும். தும் லைட் ஹவுஸ் ஹோனா, பாபா சொல்ல, நீங்கள் லைட் ஹவுஸ் இல்லை. லைட் ஹவுஸ் என்ன பண்ணும்? சுற்றி ஒளியை காட்டும், வழியை காட்டும், இல்லையா? அதே போல் நீங்கள் லைட் ஹவுஸ் இல்லையா? यह है दुख धाम, एक आंख में दुख धाम, दूसरी आंख में सुख धाम. उठते बैठते अपने को लाइट हाउस समझो. இந்த உலகம் துக்க தாமம் இல்லையா? பாபா நமக்கு சொல்கிறாங்களே, ஒரு கண்ணில் சாந்தி தாமம், இன்னொரு கண்ணில் சுகதாமம். அமர்ந்தாலும் எழுந்தாலும் தன்னை லைட் ஹவுஸ் என்று புரிஞ்சுக்கோங்க. நான் யாரு? அமர்ந்தாலும் எழும்போதும் நான் யாரு? லைட் ஹவுஸ், கலங்கரை விளக்கம். ஆத்மா என்கிட்டேருந்து ஒளி என்னை சுற்றி பரவிட்டு, லைட் ஹவுஸ் என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? சுற்றிகிட்டே இருக்கும். அதே போல் என்கிட்டேருந்து ஒளிக்கிரணங்கள் நாலா பக்கம் பரவிட்டே இருக்குது. திக்கற்ற ஆத்மாக்கள், அமைதிக்கான சுகத்திற்கான திக்கு தெரியாத ஆத்மாக்கள் யாரெல்லாம் அதுக்காக தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் நான் ஆத்மா, கலங்கரை விளக்கம், லைட்ஸ் பரப்பிட்டே இருக்கிறேன். அதைத்தான் பாபா சொல்கிறாங்க, அமர்ந்தாலும் எழுந்தாலும் தன்னை லைட் ஹவுஸ்னு புரிஞ்சுக்கோங்க. பாபா பின்ன பின்ன நமூனை से बताते हैं. பாபா இன்னைக்கு எத்தனை விஷயங்கள், எத்தனை வெரைட்டியாக சொல்லிட்டாங்க இல்லையா? அதை பாபாவே சொல்கிறாங்க. பாபா விதவிதமான முறையில் சொல்கிறாங்க. எப்படியாவது ஏதாவது ஒன்றில் குழந்தைங்க பிடிச்சிக்கணும், பிடிச்சிட்டு அதை செய்ய ஆரம்பிச்சிடணும். அது என்ன, நமக்கு புருஷார்த்தம் அது இல்லையா? அதுக்காக பாபா சொல்கிறாங்க, விதவிதமான ரீதியில் பாபா புரிய வைக்கிறாங்க. तुम अपनी भी संभाल करते हो, लाइट हाउस बनने से अपना कल्याण करते हो. பாபா என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நாம் லைட் ஹவுஸ் ஆகிறதுனால தன்னுடைய பராமரிப்பு நீங்கள் பண்ணி தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறீங்க. லைட் ஹவுஸ் ஆகிறதுனால நீங்கள் தனக்கு நன்மை பண்ணுறீங்க. அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுறது ஒரு விஷயம், அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுறது ஒரு விஷயம். ஆனால் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க பாபா, லைட் ஹவுஸாக இருக்கும்போது நீங்கள் தனக்கு நன்மை பண்ணுறீங்க. बाप को याद ज़रूर करना है, जब कोई रास्ते में मिले तो उनको बताना है. पहचान वाले भी बहुत मिलते हैं, वह तो एक दो को राम राम करते हैं. उनको बोलो, आपको पता है ये दुख धाम है, वह है शांति धाम और सुख धाम. பாபா சொல்கிறாங்க, பாபாவை நினைவு செய்யணும். நீங்கள் பாதையில் யாரையா சந்திக்கிறீங்க அப்படின்னா அவர்களுக்கு சொல்லணும் இந்த விஷயத்தை. தெரிஞ்சவங்களை சந்திப்பீங்க, இல்லை ரோட்டில் போகிறீங்க, எங்கேயாவது போகிறீங்கன்னா போகிற வழியில் தெரிஞ்சவங்களை சில நேரம் சந்திப்பீங்க இல்லையா? உலகத்தினர் என்ன சொல்லுவாங்க, சந்திக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ராம் ராம்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இந்த உலகம் துக்கதாமம், அது சாந்தி தாமம், சுகதாமம், சொர்க்கம் என்பது சுகதாமம் என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். आप शांति धाम सुख धाम में चलना चाहते हो, यह 3 चित्र किसको समझाना तो बहुत सहज है. आपको इशारा देते हैं, लाइट हाउस भी इशारा देता है. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் சாந்தி தாமம் சுகதாமத்துக்கு போக விரும்புகிறீங்களா அப்படி கேட்கணுமா? போகிற வழியில் யாராவது சந்திக்கும் போது
அவங்களுக்கு நம்ம சொல்லணும்னு சொல்கிறார் இல்லையா பாபா. சாந்தி தாமம் அது, சுகதாமம் இது துக்கதாமம் அப்படின்னு நம்ம சொல்லணுமா? நீங்கள் சாந்தி தாமம் சுகதாமத்துக்கு போக விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு பாபாவோட மெசேஜ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க பாபா. இந்த 3 சித்திரங்களை பற்றி யாருக்குனாலும் புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி. துக்கதாமம், சாந்தி தாமம், சுகதாமம், இது 3 சித்திரங்கள். இதை பற்றி புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி. பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு இஷாரா கொடுக்குறாங்க பாபா. லைட் ஹவுஸ் கூட இஷாரா கொடுக்குது இல்லையா? வழி இதுதான், இங்கே தான் கரை இருக்குது, இந்த இடத்துக்கு தான் நீங்கள் வரணும் அப்படின்னு லைட் ஹவுஸ் இஷாரா காட்டுது இல்லையா? அதே போல் நாம் சமிகை காட்டணும். यह नैया है जो रावण की जेल में लटक पड़ी है, मनुष्य को साल्वेज नहीं कर सकते, वो तो सब आर्टिफिशियल हद की बातें. பாபா சொல்கிறாங்க, இந்த படகு ராவணனுடைய ஜெயிலில் மாட்டிகிட்டு இருக்குது. வாழ்க்கை படகு, எல்லாருடைய வாழ்க்கை படகு ராவணனுடைய ஜெயிலில் மாட்டிகிட்டு இருக்குது. வாங்க நாங்கள் உங்களுக்கு வழி காட்டுறோம். நம்ம அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு வழி சொல்லணும். மனிதர்களை மீட்க முடியாது. ராவணனுடைய ஜெயிலிருந்து, அசுர உலகத்திலிருந்து, விஷக்கடல்லிருந்து மனிதர்களுடைய படகை கரை சேர்க்க முடியாது, வழிகாட்ட முடியாது. ஆனால் அங்கே உலகத்தில் இருக்கிற லைட் ஹவுஸ், அந்த விஷயங்கள் எல்லாமே ஆர்டிஃபிஷியல், செயற்கையான, இல்லைக்குட்பட்ட விஷயங்கள். எஹே பேகத் கி பாத். ஆனால் பாபா இங்கே நமக்கு சொல்கிறதோ எல்லையற்ற விஷயம். सोशल सोसाइटी की सेवा भी वह नहीं है, वास्तव में सच्ची सेवा यही है, सभी का बेड़ा पार करना है, तुम्हारी बुद्धि में है, मनुष्यों की क्या सर्विस करे. சமூக சேவை உலகத்தில் செய்கிறாங்க இல்லையா? சமூக சேவை செய்பவர்கள்னு சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அது சோஷியல் சர்வீஸ் இல்லை, சமூக சேவை அல்ல. உண்மையிலேயே உண்மையான சேவை அனைவருடைய படகை கரை சேர்ப்பது தான். இதுதான் உண்மையான சமூக சேவைன்னு சொல்கிறாங்க பாபா. ஸோ உங்களுடைய புத்தியில் தான் மனிதர்களுக்கு என்ன சேவை செய்யணுங்கிறது இருக்குது. சமூக சேவை ஸ்தூலமான தேவையான பொருட்களை கொடுக்கறது மட்டும் சமூக சேவை இல்லை, அது உலகத்தில் செய்கிறாங்க. ஆனால் உண்மையான சமூக சேவை இது ஆத்மாவுக்கு சுகதாமம் சாந்தி தாமத்திற்கான வழியை காட்டுறது தான் உண்மையான சமூக சேவை. அது என்ன செய்யணும்னு உங்கள் புத்தியில் தான் இருக்குதுன்னு பாபா நமக்கு சொல்கிறாங்க. पहले तो कहना है तुम गुरु करते हो मुक्ति धाम में जाने के लिए, बाप से मिलने के लिए, परंतु कोई मिलता नहीं, मिलने का रास्ता बाप ही बतलाते हैं. அடுத்து சொல்லி கொடுக்குறார் பாபா. முதல்ல புதுசாக ஒரு மனிதர்களை சந்திக்கும் போது அவங்கள்ட்ட சொல்லணுமாமா. முதல்ல என்ன சொல்லணுமா? நீங்கள் குருக்கிட்ட போகிறீங்க, எதுக்காக போகிறீங்க? முக்தி தாமத்துக்கு போகிறதுக்காகவும் இறைவனை சந்திக்கிறதுக்காக, தந்தையை அடைகிறதுக்காக தானே போகிறீங்க. ஆனால் யாருமே கிடைக்கலையே உங்களுக்கு. சந்திக்கிறதுக்கான, இறைவனை அடைவதற்கான, முக்தி தாமத்திற்கு செல்வதற்கான வழியை அப்பா தான் சொல்கிறாங்க. वह समझते हैं एक शास्त्र आदि पढ़ने से भगवान मिलता है, दिलासे पर रहने से फिर आखिर कोई ना कोई रूप में मिलेगा, कब मिलेगा, यह बाप ने तुमको सब कुछ समझाया है. அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்களாம்மா உலகத்தினர், இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்கிறதுனால பகவான் கிடைப்பாரு அப்படின்னு நினைக்கிறாங்களாம். அப்படி நம்பிக்கையோடு இருக்கும்போது கடைசியில் ஏதாவது ஒரு ரூபத்தில் பகவான் கிடைப்பாருன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்களா மனிதர்கள். ஆனால் எப்போ கிடைப்பாரு? இதை பாபா தான் உங்களுக்கு இது எல்லாத்தையுமே புரிய வச்சிருக்கிறாங்க. தும்னே சித்திரமே திக்காயா ஹே ஏக்கோ யாது கர்னா ஹே. நீங்கள் சித்திரத்தில் காட்டியிருக்கிறீங்க, நாம் காட்டியிருக்கிறோம். என்னென்னா ஒருவரை மட்டும் நினைவு செய்ய வேண்டும்னு காட்டியிருக்கிறோம். जो भी धर्म स्थापक है वह भी ऐसे इशारे देते हैं, क्योंकि तुमने शिक्षा दी है तो वह भी ऐसे इशारे देते हैं. साहेब को जपो, वह बाप है सतगुरु, बाकी तो अनेक प्रकार की शिक्षाएं देने वाले हैं, उनको कहा जाता है गुरु. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் சித்திரத்தில் காட்டியிருக்கிறீங்க ஒருவரை நினைவு செய்ய வேண்டும்னு இல்லையா? யாரெல்லாம் தர்மஸ்தாபகர்கள் இருக்கிறாங்களோ அவங்களும் இதே விஷயத்தை தான் போதிச்சிருக்கிறாங்க. என்ன போதிச்சிருக்கிறாங்க? ஒருவரை நினைவு செய்யுங்கன்னா அவங்களும் போதிச்சிருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் அந்த படிப்பினை தான் எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, ஒருவரை நினைவு செய்ய வேண்டுங்கிற படிப்பினை இல்லையா? அதைத்தான் அந்த தர்மஸ்தாபகர்கள் என்ன சொல்கிறாங்க? இறைவனை நினைத்து ஜபித்திடுங்கள்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் தான், அந்த ஒரு அப்பா தான் சத்துகுரு. அவரை நினைங்க, சீக்கியர்கள் இறைவனை சத்துகுரு அப்படி சொல்கிறாங்க இல்லையா? கிறிஸ்துவ தர்மத்தில் அவரை நினைத்து ஜபித்திடுங்கள் அப்படி சொல்கிறாங்க. எல்லா தர்ம பித்தாக்களும் ஒரு கையை அப்படி காட்டுறாங்க இல்லையா?
ஜீசஸ் இப்படி வச்சுருப்பாரு, குரு நானக்கும் இப்படி வச்சுருப்பாரு. அதைத்தான் சொல்கிறாங்க பாபா. பாபா சொல்கிறாங்க, மற்றபடி அநேக விதமான படிப்பினைகள் கொடுக்கக்கூடியவங்க உலகத்தில் இருக்கிறாங்க. அவர்களை குரு என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்களெல்லாம் குரு என்று அழைக்கப்படுகிறார்கள். அஷரீரி பனனேக்கு சிக்ஷா கொய் ஜான்தே நஹி. ஆனால் அஷரீரியாகுங்க, ஷரீர உணர்வை மறந்து போய் பரமாத்மாவை நினைவு செய்யுங்க, இப்படி சொல்கிற இந்த படிப்பினை கொடுக்குறவங்க யாருமே கிடையாது. ஏன்னா யாருக்குமே தெரியாது. तुम कहेंगे शिव बाबा को याद करो. वो लोग शिव के मंदिर में जाते हैं तो हमेशा शिव को बाबा कहने की आदत पड़ी हुई है और किसको बाबा नहीं कहते हैं, परंतु वह निराकार तो नहीं है, शरीरधारी है. शिव तो है निराकार, सच्चा बाबा वह तो सबका बाबा हुआ, सब आत्माएं अशरीरी है. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் தான் சிவ பாபாவை நினைவு செய்யுங்கள்னு சொல்வீங்க. மற்றவர்கள் யாருக்குமே இல்லாத ஞானம், அறிவு, புத்தி யார்கிட்ட இருக்குது? நம்மக்கிட்ட இருக்குது. ஏன்னா பாபா அந்தளவுக்கு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நாம் என்ன சொல்லுவோமா அடுத்தவங்க கிட்ட? நீங்கள் சிவபாபாவை நினைவு செய்யுங்கன்னு சொல்லுவோம். அந்த மனிதர்கள் உலகத்தில் இருக்கிறவங்க சிவனுடைய கோயிலுக்கு போகிறாங்க. பக்தர்கள் எப்பொழுதுமே சிவனைத்தான் அப்பா பாபான்னு சொல்லுவாங்க. தமிழில் கூட ஐயனே அப்பனே சொல்லுவாங்க இல்லையா? தந்தையுமானவர் அப்படி சொல்கிறாங்க இல்லையா? சிவனை பார்க்கும்போது தான் அந்த வார்த்தை, அந்த பாபா அப்பா அப்படிங்கிற வார்த்தை சொல்லி பழகி இருக்கிறாங்களாமா. வேறு யாரையும் பாபான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மற்ற யாருமே நிராகாரமானவர்கள் கிடையாது இல்லையா? சரீரதாரியாக இருப்பாங்க. மற்ற எல்லாரையும் சரீரதாரியாக எல்லா தேவதைகளையும் காட்டியிருப்பாங்க. ஆனால் சிவனுக்கு மட்டும்தான் நிராகார ரூபம். ஆனால் அவரை பார்த்து அப்பனே அப்படி சொல்லுவாங்க இல்லையா? என்னப்பன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? பாபா சொல்கிறாங்க, சிவன் தான் நிராகாரமானவர், உண்மையான தந்தை. அவர் தான் எல்லாருக்கும் தந்தை. எல்லா ஆத்மாக்களும் அஷரீரியானவர்கள், ஷரீரம் அற்றவர்கள். तुम बच्चे यहाँ जब बैठते हो तो इस धुन में बैठो. तुम जानते हो कि हम कैसे फंसे हुए थे. अब बाबा ने आकर रास्ता बताया है. बाकी सब फंसे हुए हैं, छूटते नहीं. सजाएं खाकर फिर सब छूट जाएंगे. பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளாகி நீங்கள் எப்போ இங்கே அமர்றீங்களோ அப்போ இந்த ஆர்வத்தோட நீங்கள் அமருங்க. நான் அஷரீரி ஆத்மா ஒரு பாபா நினைவில் மூழ்கணும் அப்படிங்கிற அந்த ஈடுபாட்டில், அந்த ஆர்வத்தில் அமருங்க. நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க நம்ம எப்படி மாட்டிகிட்டு இருந்தோம். நாம் கூட அந்த விஷக்கடலில் நாம் கூட மாட்டிகிட்டு இருந்தோம் இல்லையா? அந்த வலையில், அசுர உலகத்தின் வலையில் மாட்டிகிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போது பாபா வந்து வழி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போது மற்ற உலகத்தில் மற்ற எல்லாரும் மாட்டிகிட்ருக்குறாங்க. யார் அதுலேருந்து விடப்பட மாட்டேன்றாங்க. தண்டனைகளை அடைஞ்சு பிறகு எல்லாருமே விடுபட்டுடுவாங்க. கடைசியில் வேறு வழி இல்லை. तुम बच्चों को समझाते रहते हैं, मोचरा खाकर तोड़े ही मानी रोटी लेनी है. मोचरा बहुत खाते हैं तो पद भ्रष्ट हो जाता है. मानी रोटी कम मिलती है. பாபா சொல்கிறாங்க, தண்டனைகளை அடைஞ்சு பிறகு எல்லாரும் விடுபடுவாங்க. ஆனால் குழந்தைகளாகி உங்களுக்கு பாபா புரிய வச்சுட்டே இருக்கிறாங்க, தண்டனைகளை அடைந்து அப்புறம் பதவியை அடையக்கூடாது, ரொட்டி பெறக்கூடாது. ரொட்டின்னா பலன். தண்டனைகளை அடைஞ்சு பதவியை பெறக்கூடாது. பாபா சொல்கிறாங்க, தண்டனைகளை ரொம்ப அடைகிறாங்கன்னா பதவியும் குறைஞ்சிடுது, பிரஷ்டம் ஆயிடுது, குறைஞ்சிடுது. பாபா சொல்கிறாங்க, குறைவான பதவி, சாதாரண கீழான பதவி தான் கிடைக்குது. தோடா மோச்சரா சஜா तो मानी अच्छी मिलेगी. यह तो कांटों का जंगल, सब एक दो को कांटा लगाते रहते हैं. स्वर्ग को कहा जाता है गार्डन ऑफ अल्लाह. பாபா சொல்கிறாங்க, தண்டனை குறைவாக அடைஞ்சா பதவி நல்ல பதவி கிடைக்கும். தண்டனை அதிகமாக அடைஞ்சா பதவி தாழ்ந்த கீழான பதவி கிடைக்கும். தண்டனை குறைவாக அடைஞ்சாங்கன்னா நல்ல பதவி கிடைக்கும்னு சொல்கிறாங்க பாபா. பாபா சொல்கிறாங்க, இந்த உலகம் முள்காடாக இருக்குது. இங்கே எல்லோரும் ஒருவருக்கொருவர் முள்ளாக குத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஸ்வர்க்கத்தை அல்லாவின் பூந்தோட்டம் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்டியன் लोग भी कहते हैं पैराडाइज था. कोई समय साक्षात्कार भी कर सकते हैं. हो सकता है यहाँ के धर्म वाला हो जो फिर अपने धर्म में आ सकते हैं. பாபா சொல்கிறாங்க, கிறிஸ்துவர்கள் கூட ஸ்வர்க்கம் இருந்தது ஒரு காலத்தில் என்று சொல்கிறாங்க. சில பேருக்கு எப்பொழுதாவது ஒரு நேரத்தில் அதனுடைய காட்சி கூட கிடைக்கலாம்.
அப்போ ஒருவேளை அவங்க நம்ம தர்மத்தை, தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாங்கன்னா, அவங்க வேற தர்மத்தினராக இருந்தாலும் கூட அவர்கள் காட்சி கிடைக்கும்போது நம்முடைய இந்த தேவதா தர்மத்திற்கு வந்துட முடியும். பாக்கி சிர்ஃப் தேக்கா தோ இஸ்மே கியா ஹுவா, தேக்னே சே கோய் ஜா நஹீ சக்தே. மற்றபடி சொர்க்கத்துடைய காட்சி கிடைச்சது அப்படின்னா காட்சி மட்டும் பார்க்கறதுனால என்ன லாபம்? அதில் என்ன கிடைச்சது? ஒன்றும் இல்லை. பார்க்கறதுனால, சொர்க்கத்தினுடைய காட்சி கிடைச்சி அதை பார்க்கறதுனால யாரும் சொர்க்கத்துக்கு போயிட முடியாது. ஒருவேளை அது தேவதா தர்மத்தை சேர்ந்த ஆத்மாவாக இருந்தால், ஸ்வர்க்கத்தினுடைய காட்சி கிடைச்சிருந்தா அந்த ஆத்மா ஒருவேளை வேற தர்மத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் கூட பாபாட்ட வர முடியும். ஜப்கி பாப்கோ பேச்சானே அவர் நாலெட்ஜ் லே. பாபா சொல்கிறாங்க, பாபாவை அறிந்து பாபாவிடம் நாலெட்ஜ் ஞானம் கேட்காத வரைக்கும் வேறு யாரும் இங்கே வர முடியாது. சபுத்தோ அனசக்கு எல்லாராலையும் இங்கே வந்துட முடியாது. தேவதாய் தோ வஹா பஹோத் தோடை ஹோத்தே ஹே. தேவதைகள் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. பாபாவை அறிந்து ஞானம் பெற்றால்தான் சொர்க்கத்துக்கு வர முடியும். இது கிடைக்காத வரைக்கும் வேறு யாரும் சொர்க்கத்துக்கு வர முடியாது. தேவதைகள் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. अब इतने हिंदू हैं, असल में देवताएं थे ना, परंतु वे ते पावन यही पति. பாபா சொன்னாங்க, இப்போ நிறைய இந்துக்கள் இருக்கிறாங்க, உண்மையிலேயே தேவதைகளாக இருந்தவர்கள் அவர்கள் தான் இல்லையா? ஆனால் தேவதைகளாக இருக்கும்போது பாவனமானவர்களாக இருந்தாங்க. ஆனால் இப்போ பத்தீத்தமாக இருக்கிறாங்க. பத்தீத்துக்கோ தேவதா கெஹனா ஷோபேகா நஹி. பத்தீத்தமாக இருப்பவர்களை தேவதை என்று சொல்வது அழகாக இல்லை, இல்லையா? यह एक ही धर्म है जिसे धर्म भ्रष्ट कर्म भ्रष्ट कहा जाता है. பாபா சொல்கிறாங்க, இந்த ஒரே ஒரு தர்மம் தான், தேவதா தர்மம் தான். தர்மமும் கீழான நிலைமைக்கு வந்துருச்சு. அதனால் அந்த தேவதா தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்களுடைய கர்மமும் இன்னைக்கு கீழான நிலைக்கு வந்துருச்சுன்னு சொல்லப்படுகிறது. आदि सनातन हिंदू धर्म कह देते हैं, देवता धर्म का कॉलम ही नहीं रखते. பாபா சொல்கிறாங்க, ஆதி சனாதன ஹிந்து தர்மம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தேவதா தர்மம்ங்கிற அந்த வரிசையே இல்லாமல் போயிடுச்சு. மற்ற எல்லா தர்மத்துக்கும் பேர் சொல்கிறாங்க, ஆனால் தேவதா தர்மம்ங்கிற பேரே இல்லாமல் போயிடுச்சு. हम बच्चों का मोस्ट बिलवट बाप है जो तुमको क्या से क्या बना देते हैं. பாபா அழக சொல்கிறாங்க, குழந்தைகளாகி நம்ம அனைவருக்கும் நம்முடைய அப்பா இப்படிப்பட்ட அப்பா, மோஸ்ட் பிலவட் பாபா, மிக மிக அன்பான பாபா இல்லையா? எதனால் மிக மிக அன்பான பாபா? ஏன் பாபா மோஸ்ட் பிலவட்? பாபா சொன்னாங்க, ஏன்னா உங்களை எப்படிப்பட்ட நிலையிலிருந்து எப்படிப்பட்டவர்களாக ஆக்கிடுறார் பாபா, என்னவாக இருந்து என்னவாக ஆக்கிடுறார் பாபா. எப்படி இருந்தோம் கலியுகத்தில் இருக்கும்போது? யாராவது நம்மளை மதிச்சிருப்பாங்களா நம்முடைய நிலை பார்த்து? ஆனால் பாபா இன்னைக்கு எப்படி ஆக்கிடுறாங்க இல்லையா? तुम समझा सकते हो कि बाप कैसे आते हैं, जबकि देवताओं के पैर भी पुरानी तमो प्रधान सृष्टि पर नहीं आते, तो फिर बाप कैसे आएंगे? बाप तो है निराकार, उनको तो अपना पाँव है नहीं, इसलिए इनमें प्रवेश करते हैं. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் புரிய வைக்க முடியும் பிறருக்கு. என்ன புரிய வைக்க முடியும்? பாபா எப்படி வர்றாங்கன்னு புரிய வைக்க முடியும். இந்த பழைய உலகத்தில் எப்படி பாருங்க, தேவதைகள் இந்த பழைய தமோ பிரதான உலகத்தில் பாதம் பதிக்க மாட்டாங்கன்னா பாபா எப்படி வருவாங்க இந்த தமோ பிரதான உலகத்தில்? ஆனால் பாபாவோ நிராகாரமானவர், அவருக்கு கால்களே கிடையாது. ஆனாலும் பாபா அந்த பத்தித்த உலகத்துக்கு வந்து ஆகணும் எல்லாரையும் பாவனமாக்குறதுக்கு இல்லையா? அதனால் பாபா பிரம்மா பாபாவினுடைய சரீரத்தில் பிரவேசம் செய்கிறாங்க. இதில் நாம் என்ன செய்யணுமாமா? பிறருக்கு புரிய வைக்க முடியும். अब तुम बच्चे ईश्वरीय दुनिया में बैठे हो. பாபா என்ன அழகாக சொல்கிறாங்க பாருங்க. இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் ஈஸ்வரிய உலகத்தில் உட்கார்ந்துருக்கீங்க. நாம் எங்கே உட்கார்ந்துருக்குறோம்? ஈஸ்வரிய உலகத்தில். நினைவில் கொண்டு வரணும் இதை. ஃபுல் டே இன்னைக்கு நான் ஈஸ்வரிய உலகத்தில் இருக்கிறேன். உலகத்தினர்லாம் இதில் இருக்கிறாங்க. वह सब है आसुरी दुनिया में, यह बहुत छोटा संगम युग है. உலகத்தினர் எல்லாரும் அசுர உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் நான் எங்கே இருக்கிறேன்? நாம் எல்லாரும் எங்கே இருக்கிறோம்? குழந்தைகளாகிய நாம் எல்லாரும் ஈஸ்வரிய உலகத்தில் இருக்கிறோம். எவ்வளோ பாதுகாப்பான உலகம், எவ்வளோ நிம்மதியான உலகம், எவ்வளோ சந்தோஷம் நிறைஞ்ச உலகம் இந்த உலகம் இல்லையா? எவ்வளோ ஆனந்தமான உலகம் இந்த உலகம். இதை நினச்சாலே இன்னைக்கு அவ்வளோ மஜால போதையில் இருக்கலாம். நான் ஈஸ்வரிய உலகத்தில் இருக்கிறேன் இல்லையா? எவ்வளோ பாதுகாப்பான ஒரு உணர்வு ஏற்படுது இந்த வார்த்தையை நினைக்கும் போது, சொல்லும் போதே
பாபா சொல்கிறாங்க, இது மிகவும் சிறிய சங்கம யுகம். तुम समझते हो हम न दैवी संसार में है न आसुरी संसार में है, हम ஈஸ்வரிய संसार में है. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க, நாம் தெய்வீக உலகத்துலேயும் இல்லை, இந்த அசுர உலகத்துலேயும் இல்லை. அப்புறம் நாம் எங்கே இருக்கிறோம்? மறுபடியும் பாபா அதை ஸ்ட்ராங் ஆக்குறாங்க. நான் ஈஸ்வரிய உலகத்தில் இருக்கின்றேன். நாம் அனைவரும் ஈஸ்வரிய உலகத்தில் இருக்கிறோம். बाप आए हैं हमको घर ले जाने के लिए. बाप कहते हैं वह मेरा घर है, तुम्हारे खातिर मैं अपना घर छोड़कर आता हूँ. भारत सुखधाम बन जाता है तो फिर मैं तोड़े ही आता हूँ. मैं विश्व का मालिक नहीं बनता हूँ, तुम बनते हो. हम ब्रह्मांड के मालिक हैं, ब्रह्मांड में सब आते हैं. பாபா சொல்கிறாங்க, பாபா வந்திருக்கிறாங்க நம்ம அனைவரையும் வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக, இல்லையா? பாபா சொல்கிறாங்க, அது என்னோட வீடு, உங்களுக்காக தான் நான் என்னுடைய விட்டுட்டு வந்திருக்கிறேன். பாரதம் சுகதாமம் ஆயிடுறது, பிறகு நான் வர்றதில்லை. நான் விஸ்வத்திற்கு மாலிக்கா நான் ஆகிறதே இல்லை, நீங்கள் தான் ஆகுறீங்க. நான் பிரம்மாண்டத்திற்கு மாலிக்கு, அந்த பிரம்மாண்டத்துக்கு எல்லாருமே வருவாங்க. ஆனால் நான் பாருங்கள், பிரம்மாண்டத்துக்கு மட்டும்தான் மாலிக்கு. புது உலகம் வந்துடுது, அங்கே நான் வந்துடுறதில்லை. ஆனால் நான் இருக்கிற என் வீட்டுக்கு எல்லாருமே வர்றாங்க. பாபா அழகாக சொல்கிறார், अभी भी वहाँ मालिक बन बैठे हैं जिनको बाकी आना है. பாபா சொல்கிறாங்க, பாபா இங்கே வந்துட்டாங்க, ஆனால் பாபா சொல்கிறாங்க இப்போ கூட அங்கே எஜமானராயிட்டு உட்கார்ந்துருக்காங்க சில ஆத்மாக்கள். பாக்கி கொஞ்சம் பேர் அங்கே இருக்கிறாங்க, அவங்க வர வேண்டியதாக இருக்கிறது. परंतु वह आकर विश्व का मालिक नहीं बनते, समझाते तो बहुत है. कोई स्टूडेंट बहुत अच्छे होते हैं तो स्कॉलरशिप ले लेते हैं. பாபா சொல்கிறாங்க, இப்போ கூட பாக்கி கொஞ்சம் ஆத்மாக்கள் அங்கே இருக்கிறாங்க, ஆனால் அவங்க விஸ்வத்திற்கு மாலிக்காக மாட்டாங்க. முதல்ல இருந்து வந்தால் தானே விஸ்வத்திற்கு மாலிக்காக முடியும், இல்லையா? இப்போ கூட கொஞ்சம் ஆத்மாக்கள் இருக்கிறவங்க வரல, இன்னும் வரைக்கும் இறங்கி வரலன்னா அவங்கெல்லாம் விஸ்வத்திற்கு மாலிக்காக மாட்டாங்க. கல்பா அவங்களுக்கு அதான் பார்ட்டாக இருக்கும். பாபா சொல்கிறாங்க, பாபா நிறைய புரிய வைக்கிறாங்க. ஆனால் எந்த மாணவர், சில மாணவர் தான் ரொம்ப நல்ல மாணவர்களாக இருக்கிறாங்க, அவங்க நல்லா படித்து பாபாட்ட ஸ்காலர்ஷிப் வாங்கிக்கிறாங்க. वंडर है यहाँ कहते भी हैं कि हम पवित्र बनेंगे, फिर जाकर पतित बन जाते हैं. ऐसे कच्चों को नहीं ले आओ, ब्राह्मणी का काम है जांच कर लाना. பாபா சொல்கிறாங்க, ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கும்போது சொல்கிறாங்க, இங்கே இருக்கும்போதுன்னா மதுபனில் பாபா சந்திக்க போயிருக்கும்போது சொல்கிறாங்களாம், நான் பவித்திரமாக கண்டிப்பாக ஆயிடுவேன் அப்படி சொல்கிறாங்களாம். பிறகு அவங்க ஊருக்கு போன பிறகு பத்தீத்தமாக ஆயிடுறாங்களாமா. பாபா சொல்கிறாரு, அப்படிப்பட்ட பக்குவப்படாத கச்சாவாக யார் இருக்காங்களோ, பரிபக்குவ நிலை அடையாதவங்கள கூட்டிகிட்டு வராதிங்க, அழைச்சிட்டு வராதிங்க. பிராமணிகளுடைய வேலை, சகோதரிகள் நிமித்த சகோதரிகளுடைய வேலை நல்ல சோதனை பண்ணிட்டு கூட்டிட்டு வரணும். तुम जानते हो कि आत्मा ही शरीर धारण कर पार्ट बजाती है, उनको अविनाशी पार्ट मिला हुआ है. பாபா சொல்ல, நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க, ஆத்மா தான் சரீரத்தை தாரணை செய்து நடிப்பு நடிக்கிறது, அந்த ஆத்மாவிற்கு அழிவற்ற பாகம் கிடைத்திருக்கிறது என்பதை நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. அச்சா, நல்லது. மீட்டே மீட்டே सिकीलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की माता पिता बाप दादा को याद प्यार नमस्ते गुड मॉर्निंग. धारणக்காக முக்கியமான சாரம். फर्स्ट पॉइंट, लाइट हाउस बन सबको शांति धाम सुख धाम का रास्ता बताना है. லைட் ஹவுஸ் ஆகி, கலங்கரை விளக்கமாகி, அனைவருக்கும் சாந்தி தாமம் சுகதாமத்தின் வழியை சொல்ல வேண்டும். सबकी नैया को दुख धाम से निकालने की सेवा करनी है. அனைவருடைய படகுகளையும் துக்கதாமத்திலிருந்து கரை சேர்க்கும் சேவை செய்ய வேண்டும். अपना भी कल्याण करना है, தனக்கும் நன்மை செய்ய வேண்டும். सेकेंड पॉइंट, अपने शांत स्वरूप स्थिति में स्थित हो शरीर से डिटैच होने का अभ्यास करना है. தன்னுடைய சாந்த ஸ்வரூப ஸ்திதியில் நிலைத்திருந்து ஷரீரத்திலிருந்து டிட்டாச் ஆகுவதற்கான, அப்படின்னா ஷரீரத்திலிருந்து விடுபடுவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும்.
याद में आंखें खोलकर बैठना है, बुद्धि से रचता और रचना का सिमरन करना है. நினைவில் அமரும் பொழுது கண்களை திறந்து அமர வேண்டும். புத்தியால் படைப்பாளர் மற்றும் படைப்பினுடைய சிந்தனை செய்ய வேண்டும். பாபா वरदान கொடுக்கறாங்க. अपने संकल्पों को शुद्ध, ज्ञान स्वरूप और शक्ति स्वरूप बनाने वाले संपूर्ण पवित्र भाव. தன்னுடைய எண்ணங்களை சுத்தமானதாக, ஞான ஸ்வரூபமானதாக மற்றும் சக்தி ஸ்வரூபமானதாக ஆக்கக்கூடிய சம்பூர்ண பவித்திரமானவர் ஆகுக. बाप समान बनने के लिए पवित्रता का फाउंडेशन पक्का करो. பாபா அதற்கான விளக்கம் சொல்றாங்க. வரதானத்திற்கான விளக்கம், பாபாவிற்கு சமமாக ஆகுவதற்காக பவித்திரத்தாவின் அஸ்திவாரத்தை பக்கா செய்யுங்கள், உறுதியாக்குங்கள், ஸ்ட்ராங் ஆக்குங்க. फाउंडेशन में ब्रह्मचर्य व्रत धारण करना ये तो कॉमन बात है, सिर्फ इसमें कुछ नहीं हो जाओ. ஃபவுண்டேஷனை பக்கா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா பாபா. ஃபவுண்டேஷனில் பிரம்மச்சரிய விரதத்தை கடைப்பிடிப்பது என்பது பொதுவான விஷயம். இதில் மட்டும் மகிழ்ச்சி அடைஞ்சிடாதீங்க. திருஷ்டி விருத்தி की पवित्रता को और भी अंडरलाइन करो. திருஷ்டி விருத்தி, பார்வை மற்றும் உள் உணர்வு, இதனுடைய பவித்திரத்தாவிற்கும் இன்னும் அடிக்கோடிடுங்கள். எந்த விஷயத்துக்கு அடிக்கோடிடுவோம்? எது முக்கியமான பாயிண்ட்டோ அதுக்கு தான் அடிக்கோடிடுவோம், அண்டர்லைன் போடுவோம் இல்லையா. பாபா இப்போ எதற்கு போட சொல்கிறாங்க? பவித்திரத்தா நம்முடைய பார்வையிலே உள் உணர்விலே இருக்கணும். சாத் சாத் अपने संकल्पों को शुद्ध, ज्ञान स्वरूप, शक्ति स्वरूप बनाओ. திருஷ்டி விருத்தியினுடைய பவித்திரத்தால அண்டர்லைன் பண்ணணும், அது மட்டும் போதாது. அதன் கூடவே தன்னுடைய எண்ணங்களையும் சுத்தமானதாக, ஞானஸ்வரூபமானதாக, शक्ति स्वरूपमानदाக ஆக்குங்கள். संकल्प में अभी बहुत कमजोरी है, इस कमजोरी को भी समाप्त करो, तब कहेंगे संपूर्ण पवित्रात्मा. எண்ணத்தில் இப்பொழுதும் கொஞ்சம் பலவீனம் உள்ளது. நமக்கே தெரியாது, பாபாவும் சொல்றாங்க. சங்கல்பத்தில் இப்பொழுதும் கொஞ்சம் இல்லை, பஹாத் கம்சோரி ஹே, கொஞ்சம் இல்லை, அபி பஹாத்ன்றார் பாபா. சங்கல்பத்தில் இப்பொழுதும் அதிக பலவீனம் உள்ளது அப்படின்னா கவனத்தில் வரல நமக்கு இன்னொன்று அர்த்தம் இல்லையா. இந்த இஸ் கம்சோரி கோ பி சமாப்து கரோ, தப் கஹேங்கே சம்பூரண் பவித்ராத்மா. இந்த பலவீனத்தையும் முடிவடைய செய்யுங்கள், சமாப்தி செய்யுங்கள், அப்பொழுதே சம்பூர்ண பவித்ராத்மா என்று சொல்லலாம். புரிஞ்சதா? ஸோ பிரம்மச்சரிய விரதம் கடைப்பிடிக்கிறோம், அது பவித்திரத்தா இருக்குது, அது மட்டும் போதாது, திருப்தி அடைஞ்சிடாதீங்க, அதில் குஷி அடைஞ்சிடாதீங்க. திருஷ்டி விருத்தி கூடவே சங்கல்பத்தையும் ஸ்ட்ராங் ஆக்கணும், சங்கல்பத்தினுடைய பலவீனத்தையும் போக்கணும். அப்பதான் சம்பூர்ண பவித்ராத்மான்னு சொல்ல முடியும். பாபா ரொம்ப சூக்ஷ்மத்தில் போகிறாங்க, மேலோட்டமான விஷயம் இல்லை, அதெல்லாம் பிகினிங் ஸ்டேஜில் தான். இப்போ டெப்த்துக்குள்ளே போகணும், ஆழத்தில் போகணும், அதுதான் பாபாவை புரிய வைக்கிறாங்க. स्लोगन, दृष्टि में सबके प्रति रहम और शुभ भावना हो तो अभिमान व अपमान का अंश भी नहीं आ सकता. दृष्टिயில் அனைவருக்காகவும் கருணை மற்றும் சுப பாவனை இருந்ததென்றால் அபிமானம் மற்றும் அவமானத்தின் அம்சம் கூட ஏற்பட முடியாது. எங்க இருக்கிற விஷயத்தை எதோட ரிலேட் பண்றாங்க பாருங்க பாபா. நம்முடைய பார்வையில் அனைவருக்காகவும் கருணை பாவனையும் சுப பாவனையும் இருக்கணும். பார்வையில் கருணை பாவனை சுப பாவனை இருந்தால் நமக்கு அபிமானமும் அவமானமும் அம்சம் கூட வர முடியாதுன்றார் பாபா. ஏன்னா நம்மளை அவமானப்படுத்துகிற அபிமானம் இருந்தால் அவமானம் ஃபீல் ஆகும் இல்லையா. ஒரு ஆத்மா அவமானப்படுத்தும் போது கூட நம்ம பார்வையில் அந்த ஆத்மா மேலே சுப பாவனையும் கருணை பாவனை இருந்ததுன்னா நமக்கு அது அவமானமாக ஃபீல் ஆகாது. அவமானம் ஏற்படலைன்னா நமக்கு அபிமானம் இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? எவ்வளோ அழகாக பாபா ரிலேட் பண்ணுறாங்க பாருங்கள். திருஷ்டியில் அனைவருக்காம் கருணை மற்றும் சுப பாவனை இருக்கிறது என்றால் அபிமானம் மற்றும் அவமானத்தின் அம்சம் கூட ஏற்பட முடியாது.
எல்லார் மேலேயும் கருணை பாவனை சுபபாவனை இருந்துச்சுன்னா யார் என்ன சொன்னாலும் நமக்கு ஒன்று அதை அட்டாக் பண்ணாது, இஃபெக்ட் ஏற்படுத்தாது, நமக்கு அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படாது, அவமானத்தின் இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படாது. நல்லது. ஓம் சாந்தி. இன்னைக்கு முரளியில் பாபா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் திரும்ப இந்த முரளியை படிக்கணும் அல்லது கேட்கணும், பல முறை இன்னைக்கு கேட்கணும். நிறைய பாயிண்ட் இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பாபா கொடுத்துருக்குறாங்க இல்லையா. அட்டென்ஷன் பாபா இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. அட்டென்ஷன் என்றாலே தன்னை ஆத்மானு புரிஞ்சு பாபாவை நினைக்கணுங்கிறத பாபா புரிய வச்சிருக்கிறாங்க இல்லையா. அதனால் அட்டென்ஷன், நம்முடைய அட்டென்ஷன் இப்போதைக்கு மட்டும் இல்லை, சதா காலத்திற்காக பாபா புரிய வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு முரளி கண்டிப்பாக நாம் திரும்ப திரும்ப படிக்கணும். என்ன பாபா சொல்லி கொடுத்துருக்குறாங்களோ இன்றைக்கி அதை ரிப்பீட்டடாக இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணணும். லைட் ஹவுஸ் ஆகிடணும் இன்னைக்கு. இன்றைய अव्यक्त इशारा। बेहद के विदाता के लिए एक हद की आशाएं व इच्छाएं स्वयं ही परछाई के समान पीछे पीछे चलती हैं। எல்லையற்ற விதாத்தா, விதாத்தான விதியை உருவாக்குபவர் இல்லையா. யார் விதாத்தா? எல்லையற்ற விதாத்தா பாபா நம்மளை சொல்கிறாங்க. எல்லையற்ற விதாத்தாவிற்கு இந்த எல்லைக்குட்பட்ட ஆசைகள் இச்சைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அது நிழலுக்கு சமமாக பின்னாடியே சுற்றிட்டு வருமா. அப்படின்னு அர்த்தம் என்ன? உலகத்தில் என்ன எல்லைக்குட்பட்ட ஆசைகள் பண்ணிகிட்ருக்காங்க, நமக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதெல்லாம் நம்ம எல்லையற்ற விதாத்தா ஆன பிறகு அதுக்கெல்லாம் ஆசைப்படணும்னு அவசியம் இல்லை, அது தானாகவே நம்ம பின்னாடியே சுற்றிக்கிட்டே வருமாமா நிழல் போல். यह 5 तत्व भी आप विधाता के आगे दासी बन जाते हैं। आपके आगे हद की इच्छाएं ऐसी है जैसे सूर्य के आगे दीपक। இந்த பஞ்ச தத்துவங்கள் கூட விதாத்தாவாகிய உங்களுக்கு முன்னாடி பணியாட்கள் ஆகிவிடுகின்றன. உங்களுக்கு முன்னாடி இந்த எல்லைக்குட்பட்ட இச்சைகள் எல்லாம் அப்படிப்பட்டது. சூரியனுக்கு முன்னாடி ஒரு தீபம் கொண்டு போனால் எப்படி, அந்த மாதிரி எல்லையற்ற விதாத்தாங்கிறது அவ்வளோ உயர்ந்த ஸ்டேஜ், எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டேஜ். அதுக்கு முன்னாடி இந்த எல்லைக்குட்பட்ட ஆசைகள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. लेकिन चाहिए कि तृप्ति की आत्मा तृप्ति का आधार है, जो चाहिए वह ज़्यादा से ज़्यादा देते जाओ. அருமையான ஒரு யுக்தி சொல்கிறாங்க பாபா. எனக்கு இது வேணும் அப்படி நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அந்த விருப்பம் நிறைவடையணும் இல்லையா, திருப்தி அடையணும் இல்லையா. வேணும்னு ஆசைப்படுறது நிறைவடைஞ்சு திருப்தி அடையணும் இல்லையா, அதற்கு ஆதாரம் இது. எனக்கு ஒன்று வேணும்னு நினைக்கிறேன், அது எனக்கு கிடைச்சி நான் திருப்தி அடையணும். ஆனால் அந்த திருப்தி நிலை அடைகிறதுக்கான ஆதாரம் எது, எப்போ அது கிடைக்கும்? அருமையான ஒரு விதி சொல்லி கொடுக்குறாங்க பாபா. எது வேண்டுமோ அதை அதிகத்திலும் அதிகமாக கொடுத்து கொண்டே செல்லுங்கள். எவ்வளோ ஒரு அருமையான பாயிண்ட் சொல்கிறாங்க பாருங்க பாபா. பாபா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. मान दो, रिगार्ड दो, रिगार्ड लो नहीं, மரியாதை கொடுங்க, மதிப்பு கொடுங்க, மரியாதை கேட்காதீங்க. नाम चाहिए तो बाप के नाम का दान दो, तो आपको नाम स्वतः हो जाएगा. அழகாக சொல்கிறார் பாபா. உங்களுக்கு பெயர் வேணுமா, பாபாவினுடைய பெயரை தானமாக கொடுங்க, உங்களுக்கு பெயர் தானாக கிடைச்சிரும். பெயர்னா புகழ். எனக்கு என்னுடைய பெயர் புகழப்படணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, புகழ்ச்சி வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. உங்களுக்கு அப்படி பெயர் புகழ்ச்சி வேணுமா, பாபாவோட பெயரை தானமாக கொடுங்க, பாபா பற்றி சொல்லுங்க, உங்கள் பெயர் தானாக புகழடையும். मांगने से मिले यह रास्ता ही रॉन्ग है तो मंजिल कहाँ से मिलेगी. அழகாக சொல்கிறாங்க பாபா. கேட்பதனால் கிடைப்பது என்பது என்ற வழியே, கேட்பதனால் கிடைக்கிறது என்ற இந்த வழியே தவறானது. தவறான பாதையில் போனால் இலக்கை எப்படி அடைய முடியும்? इसलिए मास्टर विदाता बनो तो सब इच्छाएं पूरी हो जाएंगी. அதனால் மாஸ்டர் விதாத்தா ஆகுங்கள், அப்பொழுது அனைத்து விருப்பங்களும் பூர்த்தி அடைந்து விடும். புரிஞ்சதா? பாபா ரொம்ப அழகா இன்னைக்கு நாம் என்ன செஞ்சால் என்ன செய்யணும்னு சொல்கிறாங்க. எனக்கு புகழ் கிடைக்குங்கிறதுக்காக நான் கொடுக்கக்கூடாது பாபாவோட பேரை இல்லையா. பாபா அவருக்கு கிடைக்குங்கிறதுக்காக எதுவுமே நமக்கு செய்ய வரல, அவருக்கு ஒன்றுமே கிடைக்கிறதும் இல்லை, அது வேறு விஷயம். பக்தியில் 3வது யுகமான துவாபரிகத்தில் அவரை நினைச்சோம், கோவில் கட்டினா, அதில் கூட அவர் துளி கூட அவர் அதில் லாபத்தை அடையலை. பாபா கொடுத்துக்கிட்டே மட்டும் இருக்கிறாங்க. அந்த சன்ஸ்காரத்தை நமக்குள்ளே கொண்டு வரணும் இல்லையா. ஏன்னா ஈஸ்வரிய உலகத்தில் இருக்கிறோம் இல்லையா.
அதனால் நாம் என்ன செய்யணும்னு பாபா ரொம்ப அழகாக இன்றைக்கி அவ்யக்த இஷாரால நமக்கு புரிய வச்சிருக்கிறாங்க. ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓம் சாந்தி. மலர்வதேனோ என் மன பூங்கா தலைவனாய் நீயானதும். மலர்வதேனோ என் மன பூங்கா தலைவனாய் நீயானதும். அன்பே பிரபு யாராகட்டும் உன்னை போலாகுமா. மலர்வதேனோ என் மன பூங்கா தலைவனாய் நீயானதும். தியாகம் என்னும் நாற்று நாட்டி ஞானம் என்னும் விதை விதைத்து. தியாகம் என்னும் நாற்று நாட்டி ஞானம் என்னும் விதை விதைத்து. முயற்சி எனும் பூங்கொடியது படரவும் வீசும் வாசம் ஆர்வமின்மை. நான் உன்னை இங்கு கண்டதும் வாழ்க்கையே ஒரு தபோவனம். அன்பே பிரபு யாராகட்டும் உன்னை போலாகுமா. மலர்வதேனோ என் மன பூங்கா தலைவனாய் நீயானதும். உறவு தோன்றும் முன்னேசம் கண்டே ஊட்டி வளர்த்தாய் பார்வையாலே. உறவு தோன்றும் முன்னேசம் கண்டே ஊட்டி வளர்த்தாய் பார்வையாலே. பரம சுகத்தின் பாக்கியம் பிரபுவின் சந்திப்பில் அடைகிறேனே. ராஜா உந்தன் துணையினால் ரோஜா தோட்டம் ஆகுவோம். அன்பே பிரபு யாராகட்டும் உன்னை போலாகுமா. மலர்வதேனோ என் மன பூங்கா தலைவனாய் நீயானதும். ஓயும் ஜீவன் சீலமாக செய்யும் செயல்கள் நோங்குமே. ஓயும் ஜீவன் சீலமாக செய்யும் செயல்கள் நோங்குமே. சேவைக்காக தியாகம் செய்து நம்மை நாமே ஆளுவோமே. அதிர்ஷ்டமே என் அன்பு தோழா உன்னுடன் நான் சேர்ந்ததா. அன்பே பிரபு யாராகட்டும் உன்னை போலாகுமா. மலர்வதேனோ என் மன பூங்கா தலைவனாய் நீயானதும். மலர்வதேனோ என்
அன்பே பிரபு யாராகட்டும் உன்னை போலாகுமா மலர்வதேனோ என் மன பூங்கா தலைவனாய் நீயானதும் மலர்வதேனோ என் மன பூங்கா தலைவனாய்